அத்தியாயம் 1. பசித்த சிங்கமாக கர்ஜித்து கொண்டிருந்தன அலைகள். 1000 பொத்தல்களுடன் கூடிய சர்க்கஸ் கூடார துணியாக கருப்பு வானம். வாழ்க்கையின் பிரச்சனைகளை ஒத்தி போட்டுக் கொள்வதற்காகவே ஏராளமான குடும்பஸ்தர்கள் கடற்கரைக்கு வந்து சோளக்கதிரும் சுண்டலும் மிளகாய் பஜ்ஜியும் தின்று கொண்டிருந்தனர். வாழ்க்கையின் பிரச்சனைகளை ஆரம்பித்துக் கொள்வதற்காக ஏராளமான காதல் ஜோடிகள் வந்திருந்தார்கள். இருட்டுவதற்கு முன்பாக அவர்களுக்கு மத்தியில் இருந்த இடைவெளிகள் இப்போது நசுங்கி போயிருந்தன. பல ஜோடிகள் கருமமே கண்ணாக கருமம் செய்து கொண்டிருக்க, சில ஜோடிகள் டீசெண்டாக கவர்மெண்ட் ஆஃபீஸ் கிளார்க்குகள் போல பட்டும் படாமலும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க, தேவா என்றாள் பிரதீபா. தேவா தன் 2 கைகளையும் பின்புறமாக மணலில் ஊன்றி ஈசி சேர் போல சில்க் ஹவுஸில் அமர்ந்திருக்க, அவன் தலைமுடிகளை ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் ஆஃபீஸரை போல கலைத்து கொண்டிருந்தது காற்று. இன்னும் ஒரு 100 வருடத்திற்கு கூட ஃபேஷன் போட்டியில் ஜொலித்து கொண்டே இருக்க போகிற ஜீன்ஸ் அணிந்து 15 ரூபாய் பிளாட்ஃபார்ம் பனியனை இன் செய்திருந்தான். இந்த மாதிரி உடைகளில் ஒரு பெருத்த சௌகரியம் என்னவென்றால், பார்த்த மாத்திரத்தில் அவன் பணக்காரனா ஏழையா என்று சொல்லிவிட முடியாது. பொறுமையாக காத்திருந்து அவன் பிரீமியர் பெத்மினில் ஏறுகிறானா இல்லை பல்லவனில் தொங்குகிறானா என்று பார்க்க வேண்டும். நம் தேவா பல்லவன் அன்பன்தான். ஆனால் அவன் 9 நாட்களாக துவைக்காத பேண்ட்டுகள், மடியில் படுத்து கொண்டு அவனது ட்ரிம் செய்யப்பட வேண்டிய தாடியை தடவி கொண்டிருக்கும் பிரதீபா மண்டே மாருதி, டியூஸ்டே டொயோட்டா ரகம். அதென்னமோ இப்படி எக்ஸ்ட்ரீம் முரண்பாடுகளுக்கு நடுவில் தான் மன்மத பானம் எழுதிவிட்டு இனி அவர்கள் பாடு என்று டீ குடிக்க போய்விடுகிறான். தேவராவும் பிரதீபாவும் ரெஃப்ரிஜிரேட்டரை விட்டு வெளியில் எடுத்து வைத்த ஐஸ்கிரீம்களை போல உருகி உருகி காதலிக்கிறார்கள் 7 மாதங்களாக. இன்னும் பேச என்னத்தான் மிச்சம் இருக்குமோ, ஆனால் நிதமும் சந்தித்தாக வேண்டும், பினாத்தி கொண்டாக வேண்டும். தேவா, ஐ லவ் யூ ஸோ மச். மீ டூ பிரதீபா. உன்னை விட்டு பிரிஞ்சதுமே ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னை மிஸ் பண்ணுறேன் தேவா. நான் கூட உன்னை பார்க்காத ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை மிஸ்டர் பண்ணுறேன் பிரதீபா. சி, நீ இப்படி சி சொல்வதற்காகவே இந்த கடலை வைத்து உன் காலடியில் வைக்கலாம் மாதிரி இருக்குது. அபத்தமாக உளராத. இல்லை பிரதீபா, இப்போ நான் சொன்னது புது கவிதை. அப்படின்னா சரி பிரதீபா. பசிக்காமல் தூங்காமல் இப்படியே இருக்கலாம் போல இல்லை? யுகமாக 10 மணிக்கு மேலே போலீஸ்காரங்க வந்து எழுப்பி விட்டுடுவாங்க தேவா. இல்லைனாலும் காலையில் சூரியன் வந்ததும் வேர்க்கும். நாட்டி. அவளின் ஒரு கைவிரல்களை பொத்தி கொண்டு ஒவ்வொன்றாக ஏதோ தொல்பொருள் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தவன் போல தேவா பண்ணி கொண்டிருந்தான். ஒரு நாளைக்கு ஒரு தூங்குறப்ப நீ உன் விரலை பிளேடு வச்சு கீறி பார்த்துடணும்னு இருக்கேன். ஐயோ, ஏன்? உள்ளேந்து ரத்தத்துக்கு பதிலாக ரோஜா இதழ்கள் தான் உதிருங்கிறது என்னோட யூகம். அவ்வளவு மெத்துன்னு இருக்குது. இதுவும் புது கவிதையா? இல்லை, சும்மா அபத்தமாக உளறினேன். தேவா, இன்னும் எத்தனை நாளைக்கு? எது? இப்படி கடற்கரையிலையும் பார்க்லையும் ஹோட்டல்லையும் மீட் பண்ணுறது? நாளையிலேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன்லையும் எக்மோர் ஸ்டேஷன்லையும் மீட் பண்ணலாமா? மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்து நீ எவ்வளவு அழகாக இருக்கேன்னு சொல்ல வசதியாக இருக்கும். விளையாடாதே தேவா. சச்சா, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைம்மா. சின்ன சின்ன விளையாட்டுகள் போதுமா தேவா? இதெல்லாம் டெஸ்ட் மேட்ச்சுக்கு முன்னாடி நெட் ப்ராக்டிஸ் மாதிரி தான். டெஸ்ட் மேட்ச் ஆட வேணாம்னு நானா சொல்கிறேன்? சரின்னு சொல்லு, நாளைக்கே ஒரு ரூம் புக் பண்ணிடுறேன். சாமி பேரில் இதுக்குள்ளே எத்தனை லாட்ஜ் இருக்குது தெரியுமா? என்ன, சுவரெல்லாம் மூட்டை பூச்சி நசுக்கி நசுக்கி ரத்தமாக இருக்கும். ஏய், எப்படி தெரியும் உனக்கு? அமெரிக்காவில் சுதந்திர தேவி சிலை இருக்குது. உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். போய் பார்த்தோமா என்ன? நாலேஜ் பிரதிபா, நாலேஜ். பேசியே மடக்கிடுறப்பா. எங்கே இன்னும் நீ எஸ் சொல்லலையே? நெசமா சொல்லு, நெஞ்ச தொட்டு சொல்லு. ஏய், உன் நெஞ்ச என்ன சொல்லணும்? உனக்கு அவசரமா? பாதி எஸ் பாதி நோ. காதலோட கிளைமேக்ஸ் ஆகுது. இல்லை, பூச்சரத்தில் நார். கல்யாணம் செய்துக்கலாம் தேவா. இதில் பாதி பிஸ்னஸே இல்லை, முழுக்க முழுக்க எஸ். இப்படி பண்ணிக்கலாம். தாலி கட்டி தான். அது தெரியுது. ஊரை கூட்டியா ரகசியமாவா? அதை நீ தான் சொல்லணும் பிரதீபா. என் சைடில் நான் யாரையும் பர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை. இப்போ இந்த செகண்ட் கட்ட தயார். உன் கழுத்து தயாரா? அப்பாவை வீணாக பகச்சிக்கிறதா தேவா? வேணாம், அவர் பர்மிஷன் வாங்கி முறையாகவே பண்ணிக்கலாம். உங்கள் அப்பாவை நாளைக்கே வந்து நான் பார்க்கட்டுமா? மை டியர் ஃபாதர் இன்லா, நான் உங்கள் பொண்ணை முறைப்படி அம்மா அக்கா விரும்புகிறேன். அதுக்காக முறைப்படி பிபி டும் பண்ணிக்க விரும்புகிறேன். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கட்டுமா? வேணாம் தேவா. ஏன்? அவர் உன்னை அவமானப்படுத்துவாரோன்னு நினைக்கிறேன். அப்போ நீயே கேளு, இவர் என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கோ. நிச்சயம் சம்மதிக்க மாட்டார். ஹிந்தி சினிமா அப்பா மாதிரி குதிப்பார். என் ஸ்டேட்டஸ்க்கு தான் மாப்பிள்ளை பார்ப்பேன், கல்யாணம் ஏன் இஷ்டப்படி தான் நடக்கணும்னு டைலாக் பேசுவார். ஏன் நீயே இதெல்லாம் கற்பனை பண்ணுற? கேட்டு தான் பாரு. ஒரு புருஷனை நீயே தேடிக்கிற உரிமை இருக்குமா? கேரி ஆன் பேபின்னு விசாலமான ஒரு வேலை சொல்லிட்டாருன்னா சந்தேகம்தான். பிரதிபா, நாம யூகம் பண்ணிக்கிறது கேட்டுடுறதுக்கு நல்லது இல்லையா? பேசு, அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நான் என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம்.
அப்படிங்கிற எஸ் என்று சிகரெட் எடுத்து உதட்டில் வைத்துக்கொள்ள படுத்துக்கொண்டே அவள் அதை பற்ற வைக்க ஒரு மைக்ரோ நெருப்பு பற்றி பறந்து அவள் மேல் விழ அவன் அதை அவசரமாக தட்டிவிட்ட பிறகும் கையை அவள் இடத்திலிருந்து விலக்காமல் வைத்திருக்க நெட் பிராக்டிஸ் துவங்கியது. அத்தியாயம் 2. சன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ். செல்வி அனாமிகா தனது காரை நிறுத்திவிட்டு கூலிங் கிளாஸை கழற்றி அதை சுழற்றி கொண்டே தனது அலுவலகத்திற்குள் படியேறினாள். ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் அது அவள் கையிலிருந்து நழுவி கீழே விழுந்து உடையத்தான் போகிறது. எல்கேஜி குழந்தையின் யூனிஃபார்ம் டைப்பில் முழங்கால் வரை அவள் அணிந்திருந்த ஸ்கர்ட் அவளுக்கு கீழே 10 படிகள் தள்ளி ஏறி கொண்டிருந்த இளைஞனின் இதயத்தை விட்டு விட்டு துடிக்க வைத்தது. தன் அலுவலகத்திற்குள் அவள் வந்ததும் செய்தித்தாள் படித்து கொண்டிருந்த ஆல்பர்ட் அவசரமாக எழுந்து கொண்டு குட் மார்னிங் மேடம் என்றான். அனாமிகா அதை காதிலேயே வாங்கி கொள்ளாமல் தன் அறைக்குள் வந்து வாட் நான்சென்ஸ் என்றாள். எஸ் மேடம் என்று ஆஜரானான் ஆல்பர்ட். ஏசி போட்டு வைக்கல, தேதி கிழிக்கல, என்னவன் பண்ணுற நீ? சாரி மேடம். ஆல்பர்ட் உடனே ஏசி போட்டு தேதி கிழித்தான். அவனை மேலிலிருந்து கீழ் குறுக்கெழுத்து போட்டி நிரப்புபவள் போல பார்த்து அது என்ன மேன் சட்டையில் உட்காந்துருக்கு பூச்சி மாதிரி என்றாள். இது பூச்சி இல்லை மேடம், ஊக்கு பட்டன் போயிடுச்சு, அதுதான். வெக்கமா இல்லை உனக்கு? அதனால தான் மேடம் ஊக்கு மாட்டி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சேன். ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு பெரிய லேடி டிடெக்டிவ் கிட்ட செக்ரட்டரியாக வேலை பார்க்குற நீ இந்த மாதிரி ஊக்கு மாட்டிக்கிட்டு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? பட்டன் அருந்துருச்சு போல இருக்குன்னு நினைப்பாங்க. ஸ்டாப் யுவர் கடி ஜோக். அதுக்கு வேற ஒரு ஆசாமி இருக்கான், ஏன் ஷேவ் பண்ணலை? அதுக்கு பதில் சொல்லு. தாடி வளர்க்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன், அதனால் நான் ஷேவ் பண்ணலை மேடம். யாரை கேட்டு முடிவு செஞ்ச? மேடம், நான் தாடியை என் மூஞ்சில் தான் வச்சுக்க போகிறேன், அதுக்கு யாரை கேட்கணும்? என்னை கேட்கணும். உனக்கு தாடி வச்சா நல்லா இருக்காது, புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி தெரியும் மேன். நம்ம ஆஃபீஸ்க்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. இயற்கையாகவே உன் முகத்தில் ஒரு அசட்டுக்கலை, அதை இன்னும் கோரமாக்கிக்கணுமா? மேடம், நீங்கள் என்னை ரொம்ப தான் இன்சல்ட் பண்ணுறீங்க என்றவன் அனாமிகா ஒரு சிகரெட் எடுத்து தன் உதடுகள் வைப்பதை பார்த்ததும் உடனே மேஜை மேல் தேடி லைட்டரை எடுத்து அதை பற்ற வைத்து விட்டான். அனாமிகா தன் கைப்பையிலிருந்து ₹1 நாணயத்தை விட சற்றே பெரிதான ஒரு கண்ணாடியை எடுத்து அதில் தன் உதடுகளை மட்டும் பார்த்து கொண்டாள். லிப்ஸ்டிக் எடுத்து ஒரு முறை பூசிக்கொண்ட போது, மேடம் சொல்ல மறந்துட்டேன், உங்களை பார்க்க ஒரு ஆள் வந்தான். இவ்வளவு நேரம் உட்காந்து பல் குத்திக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தான். கடை வரைக்கும் போயிட்டு வர்றேன்னு போனான் என்று ஆல்பர்ட் சொல்லி கொண்டிருக்கும் போதே அறைக்கதவு தட்டப்பட்டது. நான் உள்ளே வரலாமா என்று குரல் கேட்டது. அவனாக தான் இருக்கணும். எஸ் வாங்க என்ற அனாமிகாவின் லிப்ஸ்டிக்கை கைப்பைக்குள் வைத்துவிட்டு டெலிஃபோன் ரிசீவரை கையில் எடுத்துக்கொண்டு அதில் 6.5 லட்சத்துக்கு 7க்கும் என்ன பெரிய வித்தியாசம்? சரி பரவாயில்ல, 7க்கே முடிச்சிருங்க, அப்புறம் பார்க்கலாம் என்று வைத்துவிட்டு உள்ளே வந்தவனை உட்கார சொன்னாள். எக்ஸ்கியூஸ் மீ என்று வந்தவனிடம் சொல்லிவிட்டு ஆல்பர்ட் பக்கம் திரும்பி, நீ என்ன செய்கிற? சின்ஹா கேஸில் ரிப்போர்ட்ஸ் டைப் பண்ணிவிட்டு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தோமே, அது என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் நேரில் போய் பார்த்துட்டு வந்துரு என்றாள். இவன் பக்கம் திரும்பி, சார் என்ன சாப்பிட்றீங்க? தண்ணி இருந்தால் போதும் என்றான் அடர்த்தியாக மீசை வைத்திருந்த அந்த இளைஞன். மடியில் கைப்பை ஒன்று வைத்திருந்தான். நோ ஆல்பர்ட், ஃப்ரிட்ஜில் என்ன கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குன்னு பாரு. சார் பேர் என்ன? அனந்தகிருஷ்ணன். ஒரு கேஸ் விஷயமாக உங்களோட உதவி தேவைப்படுது. முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். ஆல்பர்ட் கோல்ட் ஸ்பாட் ஸ்ட்ரா போட்டு நீட்டு. அவன் வாங்கி குடித்து விட்டு கர்ச்சீஃப் எடுத்து வாய் துடைத்து கொண்டான். சொல்லுங்க என்றாள் அனாமிகா. நான் இளைஞர்களாக ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு நல்வழி மன்றம் 5 வருஷமாக முன்னாடி ஆரம்பித்தோம். உறுப்பினர்கள் சந்தா காசு எல்லாம் சேர்த்து போன வருஷம் ஒரு 1/4 கிரவுண்டு இடம் வாங்கினோம். அப்புறம் பார்த்தா அந்த கிரவுண்டில் வில்லங்கம் ஆயிடுச்சு. ஏற்கனவே விற்கப்பட வேண்டிய லேண்ட் அது. பிரச்சனை பெருசாகி இப்போ கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம். அனாமிகா கொட்டாவியை சிரமப்பட்டு தடுத்து கொண்டு என்றாள். இப்போ கேஸ் நடத்துறதுக்காக உங்களை மாதிரி முக்கியமான புள்ளிகளை நேரில் பார்த்து உதவி கேட்டு நிதி வசூல் பண்ணிகிட்டு இருக்கோம் என்றவன் தோல் பையில் இருந்து ஒரு ரசீது புத்தகம் எடுத்து, கண்டிப்பாக ரசீது கொடுத்துருவோம், உங்கள் பேருக்கு எவ்வளவு எழுதிட்டு சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக முகம் சிவந்து கொண்டிருந்த அனாமிகா வெடித்தாள். யோ இந்திரியா, டொனேஷன் வாங்க வந்துட்டு உனக்கு கோல்ட் ஸ்பாட் கேட்குதா? இது என்னம்மா வம்பா இருக்குது? குடிங்கன்னு நீங்கள் தானே வற்புறுத்தி கொடுத்தீங்க. நன்கொடை வாங்க வந்தேன்னு முதல்லையே சொல்கிறதுக்கு என்னையா? அதான் ஒரு கேஸ் விஷயமா உங்கள் உதவி வேணும்னு தான் சொன்னேனே. போயா வெளியில். ஒரு நிமிஷத்தில் இந்த ஆள் வெளியில் போகலைன்னா ஆல்பர்ட் உன்னை டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஆல்பர்ட் உடனே அவசர கதியில் இயங்கி அவனது கையை பிடித்து கொண்டு வெளியேற்றி விட்டு உள்ளே வந்தான். என்னம்மா இதெல்லாம்? இத்தாள் தான் நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வச்சிருந்தியா நீ? என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது இல்லையா? விசாரிச்சேனே மேடம், என்கிட்டையும் கேஸ் விஷயமா உதவி வேணும்னு மொட்டையாக தான் சொன்னான். அவன் கோர்ட்டு கேஸை சொல்வான்னு யாருக்கு தெரியும்? அனாமிகா தன் முன்னேற்றியில் உள்ளங்கையில் இடித்து கொண்டு, உன்னை போய் எனக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன் பாரு மரமண்டை என்றாள். சரி மேடம், நான் கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு? என்னமோ ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வர சொன்னீங்களே. மரமண்டுன்னு மறுபடியும் நிரூபிக்கிறியே. சும்மா அந்த ஆளுக்காக நம்ம ஆஃபீஸ் பிஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுத்தேன், எல்லாம் வேஸ்ட்டு.
டெலிஃபோன் ஒலித்தது. எடுத்தாள். ஹலோ, சன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ், வணக்கம் என்றது ஒரு ஆண் குரல். ஒரு கேஸ் விஷயமா உங்கள் உதவி தேவைப்படுது. தெரியும், நல்வழி மன்றம் ஆராய்ச்சியிடம் வாங்கி தகராறு. இப்போ கேஸ் கோர்ட்டில் நிற்கிது. கேஸ் நடத்த பண உதவி வேணும், அதானே? இப்படி எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க நீங்கள்? வெயிட், இது டிடெக்டிவ் ஏஜென்சியா இல்லை பைத்தியகார ஆஸ்பத்திரியா? எனக்கு ஒரு ஆள் பற்றின தகவல் வேண்டியிருக்கு. அது சம்மந்தமாக பேசினா நீங்கள் என்னென்னமோ உளறி கொட்டுறீங்களே. சாரி சார், இங்கே ஒரு கன்ஃபியூஷன். நீங்கள் நேரில் வர முடியுமா? நேரில் தான் பேசி ஆகணும். எப்போ வரலாம்னு டைம் கேட்கலான்னு தான் ஃபோன் செஞ்சேன். உங்கள் பேர் என்ன சார்? தாமஸ் ஆல்வா எடிசன். 1 minute சார் என்ற அனாமிகா மேஜை மேல் இருக்கும் காகிதங்களை தேவையில்லாமல் சரக்கு செய்துவிட்டு, யூ ஆர் லக்கி சார், 10:30 மணிக்கு சந்திக்க வேண்டிய ஒருத்தரோட அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் ஆகியிருக்கு. அதனால் நீங்கள் 10:30க்கு வந்துடுங்க. இது கேன்சல் ஆகலைன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நோ அப்பாயின்மெண்ட் என்றார். தேங்க் காட் மேடம். ஐயோ, இப்போவே மணி 10:20 நான் டாக்ஸி பிடிச்சாது வந்துடுறேன். அனாமிகா ஃபோனை வைத்ததும், நல்லா சழகமாக புழகுறீங்க மேடம் என்று ஆல்பர்ட்டை முறைத்தாள். போய் மூஞ்ச கழுவிக்கிட்டாது வாயா, டாக்டர்கிட்ட வந்திருக்கிற நோயாளி மாதிரி தான் தெரிகிற நீ. ஆல்பர்ட் தன் சிரிப்பை பாதியில் கேன்சல் செய்துவிட்டு கடந்தான். அத்தியாயம் 3. நிஜமாவே உங்கள் பேர் தாமஸ் ஆல்வா எடிசனா என்றாள் அனாமிகா. ஆமாங்க, எங்கள் அப்பாவுக்கு தாமஸ் ஆல்வா எடிசனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் தான் சினிமாவை கண்டுபிடிச்சவர். நான் வேற ஒரு சினிமா தேட்டரில் பிறந்தேன். எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை முதலாக சந்தித்து லவ் பண்ணினதும் சினிமா தேட்டரில் தானோ. அதனால் எனக்கு அவர் பேரை வச்சுட்டாங்க என்றவன் திடகாத்திரமாக இருந்தான். உருக்கினால் ஓமக்குச்சி போல 3 நபர்களை செய்யலாம். தொந்தி முந்தி கொண்டிருந்தது. முகத்தில் பற்களும் விழிகளும் மட்டும் வெள்ளையாக பளிச்சிட்டன. அவன் தோல் நிறமா இல்லை மீசை நிறமா என அடர்த்தி ஒன்று போட்டி போட்டு கொண்டிருந்தது. சரி, என்ன உங்கள் பிரச்சனை? உங்களுக்கு கங்காதர் தெரியுமா? வெறும் காதர் தெரியும். எங்கள் ஆஃபீஸ்க்கு டீ கொண்டு வந்து கொடுப்பான். இவர் பெரிய தொழிலதிபர் மேடம். கங்காதர் என்டர்பிரைசஸ்னு தேனாம்பேட்டையில் 4 மாடி கட்டணம் பார்த்ததில்ல? ரெடிமேட் துணிகள் எக்ஸ்போர்ட் பண்ணுறவரா? அவரே தான். நான் அவர்கிட்ட மேக்காப்பாலன்னா வேலை பார்க்குறேன். அவர் தான் உங்கள் அட்ரஸ் கொடுத்து அனுப்பி வச்சார். சரி, காதர் சாருக்கு ஒரே ஒரு பொண்ணு, பேரு பிரதீபா. ஃபோட்டோ கொண்டாந்துருக்கேன் என்று எடுத்து கொடுத்தான் தாமஸ். வாங்கி பார்த்துவிட்டு சரி என்றாள். ஐயோ, அந்த பொண்ணுக்கு ரொம்ப பெரிய பெரிய இடத்துல சம்மந்தம் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இந்த பொண்ணு யாரோ ஒருத்தனை லவ் பண்ணுற மாதிரி அவர் சந்தேகப்படுறார். பெண்ணை ஜாடமாடையாக கேட்டு பார்த்துட்டார். ஆனால் அது வாயை திறந்து சொல்ல மாட்டேங்குது. அதனால் பிரதீபா யாரை காதலிக்கிறா, அவன் பேர் என்ன, தொழில் என்ன, எங்கே இருக்கான், பையன் நல்ல மாதிரி தானா, இந்த மாதிரியான சமாச்சாரம் எல்லாம் அவங்கள விசாரித்து கொடுக்க சொன்னார். செஞ்சிடலாம். தெரிஞ்சுட்டு என்ன செய்வார்? நல்ல பையங்கிற மாதிரி தகவல் வந்தால் அம்மா விருப்பப்படி கல்யாணம் பண்ணி வைப்பார். சும்மா பெரிய இடம்னு அவன் வேற நோக்கத்தோடு சுற்றுறான்னா தகவல் வந்துச்சுன்னா பொண்ணை கண்டித்து பக்குவமாக எடுத்து சொல்லி அவனை கழட்டி விட்டுருவார். விசாரித்து சொல்கிறேன். பிரதீபாவோட தினசரி நடவடிக்கைகள் எல்லாம் சொல்லுங்கள் என்ற அனாமிகா சும்மா நின்று கொண்டு விரலை காதுக்குள் செலுத்தி அசைந்து கொண்டிருந்த ஆல்பர்ட்டை முறைத்ததும் அவன் ஹோட்டல் வெயிட்டர் போல பேப்பர் பேனா எடுத்துக்கொண்டு குறித்து கொள்ள தயாரானான். பெரிய இடம், பல இடத்துக்கும் போவாங்க. குறிப்பாக சொல்ல முடியாதுங்க. காலையில் பீச்சுக்கு போய் ஓடுவாங்க, சாயங்காலம் தாஜ் ஹோட்டல் நீச்சல் குளத்துக்கு போய் நீந்துவாங்க. இது 2 தவறாமல் செய்வாங்க. இதுக்கு நடுவில் எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு தெரியாது. பிரதீபாவுக்கு கார் இருக்கா? 2 இருக்குங்க. ஒரு மாருதி, ஒரு டொயாட்டோ. அந்த கார்களின் எண்களை கேட்டு குறித்து கொண்டாள் அனாமிகா. ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க, தர்றேன். செலவை பற்றி பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? அப்பாவே நம்ம பற்றி துப்பறிய சொல்லியிருக்காருன்னு பிரதீபாவுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சால் வேதனைப்படுவாங்க. அதனால் நீங்கள் தப்பி தவறி கங்காதர் சாருக்கோ பிரதீபாவுக்கோ ஃபோன் செஞ்சு விபரம் கேட்குறான்னு எதையும் உளறிடாதீங்க என்ற தாமஸ் கேட்ட பணத்தை கொடுத்து விட்டு எழுந்து கொண்டு, நான் எப்போ வந்து பார்க்கட்டும் என்றான். 2 நாள் கழித்து வந்து பாருங்களேன். சரி. புறப்படும் முன்பு தாமஸ் ஆல்பர்ட்டின் கையை குலுக்கிவிட்டு போன போது வலித்தது. அத்தியாயம் 4. ஹோட்டல் தாஜ் கோரமண்டல். காரை பார்க் செய்துவிட்டு பிரதீபா நீச்சல் குளத்திற்கு நடந்தாள். உடை மற்றும் அறைக்கு சென்று சிங்கிள் பீஸ் உடையில் வெளிப்பட்டாள். ஸ்பிளாஷ் என்று தண்ணீரில் பாய்ந்தாள். மீனின் லாவகத்துடன் கால்களை அசைத்து நீந்தினாள். மாலையில் ஒத்தடம் கொடுக்கும் வெளிச்சத்தை அனுபவித்து கொண்டு ஜில்லென்ற நீரில் நீந்துவது சுகமாக இருந்தது. 1 மணி நேரம் நீந்தினாள். அவள் மீண்டும் உடை மாற்றும் அறைக்கு சென்ற பிறகுதான் அவள் மீது பதிந்து வைத்திருந்த பார்வையை மீட்டான் ஆல்பர்ட். போதும்பா, விடலை பையா என்றாள் அனாமிகா. செமக்கட்டைன்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா மேடம்? ஜொல்லு விடாதே மேன். ஹோட்டல் முழுக்க தணிச்சிரும் போல இருக்கு. வந்த காரியத்தை கவனி. இப்போ என்ன செய்யணும் மேடம்? அதான் பார்த்தேன். சொந்தமாக மூளை எப்போ வேலை பார்த்துருக்குது. இப்போ அவளோட காதலன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஈஸியான வழியாக சொல்லட்டுமா? சொல்லு. அவளையே கேட்டுடலாம். ஆல்பர்ட், உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது. பிடிச்சு தள்ளட்டுமா? ஐயோ, பின்ன என்னையா குழந்தைத்தனமாக ஐடியா சொல்கிற? இன்னொரு பெட்டர் ஐடியா மேடம். நேராக அவகிட்ட போகிறது. உங்கள் காதலன் லாரியில் அடிப்படிட்டான், ஆஸ்பத்திரியில் இருக்கான், உடனே வாங்கன்னு சொல்லி நிஜமாகவே ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகிறது. போய்
அங்கே ஆக்சிடெண்ட் ஆகி மயக்கத்தில் 100 கணக்கில் கிடப்பானுங்க. அதில் எவனையாவது காட்ட வேண்டியது. அப்படி காட்டுனா இவன் என் காதலன் இல்லை, என் காதலன் வேற ஆள், அவன் பேர் இதுன்னு சொல்லிட மாட்டாளா? இவன் என் காதலன் இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டு அதுக்கு மேலே எதுவும் சொல்லாமல் போயிட்டு இருந்தால்னா அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும். அதில் ஆல்பர்ட், உனக்கு யோசிக்கிறது கஷ்டமான வேலை தான். சொல்கிறத செயல்படுத்தினா போதும். நான் ஏற்கனவே ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டேன். என்ன அது என்றவன் உடைமாற்றும் அறையிலேருந்து பிரதீபா வந்து நடப்பதை பார்த்து, போயிட்டா மேடம் என்றான் அவசரமாக. பதறாதே, நம்ம காருக்கு போகலாம் வா. அவள் வண்டியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து போ என்றாள் அனாமிகா. சிறிது நேரத்தில் சாலையில் பிரதீபாவின் மாருதி காரை அனாமிகாவின் அம்பாசிடர் சைக்கிளின் பின்சக்கரம் போல விடாமல் இடைவெளி வைத்து துரத்தி கொண்டிருந்தது. எங்கே போகிறா அவ என்றான் காரை ஓட்டியபடி ஆல்பர்ட். அவள் காதலான பார்க்கத்தான் என்றால் பின் சீட்டில் அமர்ந்திருந்த அனாமிகா. எப்படி சொல்கிறீங்க? அதான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொன்னேனே. என்ன ஏற்பாடு? எல்லா வித்தையையும் கற்றுக் கொடுத்துட்டா நீ தனியாக போய் லைம்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சின்னு ஏதாச்சும் போட்டியாக ஆரம்பிச்சிருவேன் மேன். என் திறமை மேலே இவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்கீங்களே. தேங்க்ஸ் மேடம். நெகிழ்ந்தது போதும், அவள் காரை மிஸ் பண்ணிடாது. திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையிலிருந்து பிரிந்த ஒரு சிறிய தெருவுக்குள் நுழைந்து ஒரு ஓரமாக காரை நிறுத்தி இறங்கினாள் பிரதீபா. நடக்க துவங்கினாள். ஒரு குறிப்பிட்ட வீட்டின் சைடில் இருந்த படிகளில் ஏறி மாடிக்கு வந்து கதவை தட்டினாள் படபடப்பாக. சில வினாடிகளில் இடுப்பில் லுங்கியுடன் கதவை திறந்த தேவா, ஹாய் பிரதீபா, வா உள்ள. இன்னைக்கு மீட் பண்ணுறதாவே நமக்கு ப்ரோக்ராம் இல்லையே, இதென்ன சர்ப்ரைஸ் விசிட் என்றவன் அறையில் கசமுசாம் என்று கிடந்த உடைகளை புத்தகங்களை அப்புறப்படுத்தினான். பிரதீபா இடுப்பில் கைகளை வைத்து அவனை செல்லமாக முறைத்து, உனக்கு விளையாட்டாக இருக்கா தேவா? ஸ்விம்மிங் பூத்லேருந்து என்னவோ ஏதோன்னு பதறி அடிச்சுக்கிட்டே வர்றேன். வீட்டுக்கு போய் மேக்கப் கூட செஞ்சுக்கல பாரு. அதான் என்னடா கொஞ்சம் அழகாக தெரிகிறேன்னு நினச்சேன். விளையாடினது போதும், சொல்லு, எதுக்கு இவ்வளோ அவசரமாக வர சொன்னேன்? எனக்கு எதுவும் புரியலை. நான் எப்போ உன்னை வர சொன்னேன்? பின்ன இந்த சீட்டை என் கார் ஸ்டியரிங்கில் செருகி வச்சது யார்? பிரதீபா தன் கைப்பையிலிருந்து எடுத்து நீட்டின சீட்டை அவன் பார்க்க அதில் என்னை உடனே சந்திக்கவும் உன் காதலன் என்று ஆங்கிலத்தில் டைப் செய்யப்பட்டிருந்தது. யாரோ உங்ககிட்ட விளையாடிருக்காங்க பிரதீபா. இந்த மாதிரி உன் காரில் வைக்க சொல்லி நான் யார்கிட்டையும் சீட்டு கொடுத்தனுப்பல. உங்ககிட்ட பேசணுன்னா நான் உன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிட மாட்டேனா? இப்படியெல்லாம் கூட விளையாடுவாங்களா தேவா? விளையாடிருக்காங்களே. சரி, வந்ததே வந்த, உட்காரு, டீ போட்டு தரேன், சாப்பிட்டு போ. வேறு என்னென்ன போடுவேன்? தபால் போடுவேன், தப்பு பண்ணால் சத்தம் போடுவேன். ஐயோ அறுக்காத. தேவா போட்டு கொடுத்த டீயை குடித்து விட்டு எழுந்து கொண்டாள். என்ன அவசரம்? இரேன், பேசிகிட்ருக்கலாம். வேணாம், டேஞ்சர். திடீர்னு மழை வந்துடலாம். வந்தா என்ன? காரில் தானே வந்த. அதுக்கில்லை, நீ உடனே என்னை சாப்பிட்ற மாதிரி பார்ப்ப. அப்புறம் தும் ஏ கம்ரே மே பந்த்கே பாடி முடிஞ்சு. வேணாம்ப்பா, டேஞ்சர். ஏய் நில்லு ராஸ்கல், எனக்கு உனக்கு தெரிஞ்சாகணும். உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? உன் மேலே நம்பிக்கை இல்லையா? நம்ம வயசு மேலே நம்பிக்கை இல்லை. அப்படி ஏதாச்சும் ஒன்று நடந்துட்டாதான் என்ன பிரதீபா? கேட்க மாட்டேன். உனக்கு என்ன? கட்டி கொடுக்குற அடையாளத்தை ஆண்டவன் எங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. கல்யாண மேடையில் வயத்தை தள்ளிக்கிட்டு வந்து நான் உட்காந்தா நல்லாவா இருக்கும்? யோசிச்சு பாரு. சரி, அப்பாக்கிட்ட பேசுனியா? ஏன்? பயமாக இருக்குது. எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. சொல்லித்தரட்டுமா? டேடி, நான் சின்ன வயசில் சாக்லேட் கேட்டேன், நீங்கள் வாங்கி தந்தீங்க. பெரியவளாகி புடவை கேட்டேன், நீங்கள் வாங்கி தந்தீங்க. இப்போ ஆசையாக ஒன்று கேட்பேன், மறுக்காமல் வாங்கி தருவீங்களா டாடி? அப்படின்னு ஆரம்பி. எப்படி டைலாக்? சொத்தை வரட்டுமாக்கன்னா குட் நைட். அவன் கன்னத்தில் தட்டிவிட்டு அவள் புறப்பட்டாள். தன் காரில் ஏறி புறப்பட ஆல்பர்ட்டும் தன் காரை ஸ்டார்ட் செய்ய, முட்டாள், நீ எதுக்கு புறப்படுற? ஆஃப் பண்ணு. அவளை ஃபாலோ செய்ய வேணாம். அது போயிட்டு அந்த வந்த வீட்டிலேயே அவளோட காதலன் இருக்கான். அவனை பற்றி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் என்று காரை விட்டு இறங்கினாள் அனாமிகா. அத்தியாயம் 5. படி. இது வரைக்கும் அவனை பற்றி என்னென்ன தகவல்கள் சேகரிச்சிருக்கோம் என்றாள் அனாமிகா ரிவால்விங் நாற்காலியில் அமர்ந்து அசைந்தபடி. ஆல்பர்ட் எழுதி வைத்திருந்த காரணம் பார்த்து படிக்க துவங்கினான். அவன் பேர் தேவராஜ். தேவான்னு கூப்பிடுவாங்க. அந்த மாடி போர்ஷனில் அவன் மட்டும்தான் தங்கியிருக்கான். அதுக்கு வாடகை 250 ரூபா. பக்கத்தில் ஒரு மெஸ்ஸில் சாப்பிட்றான். அவனுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். வேளாங்கண்ணியில் தன் மூத்த மகனோட அவங்க இருக்காங்க. தேவா இங்கே சூரிய குளிர்பான கம்பெனியில் சேல்ஸ் டிவிஷனில் சூப்பர்வைசராக வேலை பார்க்குறான். 1600 ரூபாய் சம்பளம். ஆஃபீஸ் கிண்டியில் இருக்குது. இவன் பஸ்ஸில் போகிறான், பஸ்ஸில் வர்றான். ரைட்டு, இதெல்லாம் சாதாரண விவரங்கள். அந்த தாமஸ் கூட இதையெல்லாம் சேகரிச்சிருக்க முடியும். ஆல்பர்ட், தேவா எப்படிப்பட்டவன்? அவன் என்ன நோக்கத்தோட பிரதீபா கிட்ட பழகிறான்? இதுதான் நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விவரங்கள். ஆமாம் மேடம். இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நீங்களே சொல்லிடுங்க மேடம். சொல்கிறேன். இப்போது அவனுடைய தினசரி நடவடிக்கைகளை குறிச்சியே, அதை பார்த்து சொல்லு பார்ப்போம். காலையில் எந்திரிச்சதும் என்ன செய்வான்? லுங்கி அவுந்திருந்தால் சரியாக கட்டிக்குவான்.
அனாமிகா பேப்பர் வெயிட்டை எடுத்து ஆல்பர்ட் மேல் வீசுவதற்காக ஓங்கினாள். ஒழுங்கா படி மேன், உங்ககிட்ட உருப்படியாக இருக்கிறது பல்லு தான், அதையும் உடைச்சிருவேன். கிண்டலா? சாரி மேடம், எனக்கு அதிகம் உங்களுக்கு குறைச்சல். என்னது? நகைச்சுவை உணர்ச்சி. அப்படிங்களா? எனக்கு அதிகம் உனக்கு குறைச்சல். என்னது? மூளை. அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லு மேன். காலையில் தேவா தன் வீட்டு மொட்டை மாடியில் நின்று எக்ஸசைஸ் பண்ணுறான் 1 மணி நேரம். அப்புறம் குளித்து ஆஃபீஸ் போகிறான். இல்லைனா மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு ஸ்டூடியோவில் பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணுவான். ராத்திரி 10 மணிக்கெல்லாம் லைட்டை அணைச்சிட்டு படுத்துருவான். ரைட், இப்போ பாரு என்று டெலிஃபோன் டைரக்டரியை பிரித்து தேவாவின் அலுவலக எண்ணையை தேடி பிடித்து ஃபோன் செய்தாள் அனாமிகா. மிஸ்டர் தேவா இருக்காரா? சூப்பர்வைசர் என்றால் காத்திருந்தாள். ஆல்பர்ட் நகம் கடித்து துப்பி கொண்டிருந்தான். ஹலோ, நான் தேவா பேசுகிறேன். ஹலோ சார் என்றால் உற்சாகமாக. என் பேர் ஷர்மிலி. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். எப்போ சந்திக்கலாம்? எங்கே சந்திக்கலாம்? என்ன விஷயமா சந்திக்கணும் மேடம்? ஃபோனில் சொல்கிற விஷயம் இல்லை, இது நேரில் தான் சொல்லணும். உங்கள் ஆஃபீஸ் எனக்கு தெரியும், என்கிட்ட கார் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் உங்கள் ஆஃபீஸ் வாசலில் வெயிட் பண்ணட்டுமா? எத்தனை மணிக்கு வரட்டும் சார்? அனாமிகா ஒவ்வொரு வார்த்தையையும் பன்னீரில் குளிப்பாட்டி தேனில் தேய்த்து கிளியின் கொஞ்சலாய் வெளிப்படுத்தினாள். 6 மணிக்கு வாங்க. தேங்க்யூ வைத்தாள். 6 மணிக்கு நாம் அவரை சந்திக்கிறப்போ என்ன பேசுகிறோம் என்றான் ஆல்பர்ட். சந்திக்க போகிறது நாம் இல்லை, நான் மட்டும்தான். மீட் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறேன் என்றாள் அனாமிகா. மாலை 6 மணிக்கு கிண்டியில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருந்து சூர்யா குளிர்பானங்கள் நிறுவனத்தின் விற்பனை பகுதிக்கு அலுவலக வாசலில் தன் காரில் ஒரு புக்கையுடன் காத்திருந்தாள் அனாமிகா. அவளின் அலங்காரத்தில் வழக்கத்தை விட அதிகமாக அலட்டல் இருந்தது. இமை சிப்பிகளுக்கு டார்க் ஷேட் செய்து மெலிதாக கன்னங்களில் ரூச் தடவி கருப்பு உள்ளாடை பளிச்சென்று தெரியும்படியான மெல்லிசான வெள்ளை ஜாக்கெட் அணிந்து வெள்ளை நிற சேலையில் அபாயகரமான லோகிப்பில் கட்டியிருந்தாள். அந்த தெரு மொத்தமும் நுகரும்படி சென்று போட்டிருந்தாள். தேவா தன் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்ததும் ஹாய் என்று கையசைத்து அழைத்தாள். அவன் அருகில் வந்து தயங்க, நான் தான் ஃபோனில் பேசின ஷர்மிலி என்றாள். பொக்கையை நீட்டினாள். என்ன சொல்லுங்க, இது எதுக்கு? இங்கேயே வா. இப்படியே நின்றுக்கிட்டா? கமான், போய்கிட்டே பேசலாம் வாங்க. முதல் சந்திப்பில் நான் யாருக்கும் பொக்கே தர்றது வழக்கம். சரி, என்ன மேட்டர்னு நீங்கள் சொல்லிடுங்களேன், எனக்கு வேறு ஒரு வேலை இருக்குது. ஐயோ, பிகு பண்ணாமல் வாங்க சார், உங்களை நான் ஒன்றும் கடித்து தின்னிட மாட்டேன் என்றவள் அவனுக்காக தன் பக்க கதவை திறந்து பிடிக்க அதற்கு மேல் மறுப்பதை அநாகரிகமாக கருதின தேவா ஏறிக்கொண்டான். அனாமிகா டிரைவிங் சீட்டில் அமர்ந்து ஓட்டத்தை வாங்கினாள். என்ன சொல்லுங்கள்? ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? அப்போ நான் இன்னும் முழுசாக அறிமுகப்படுத்திக்கலையே. பேர் ஷர்மிலி, வயசு 21. என்ன அநியாயம் பாருங்கள் சார், இன்னும் ஒரு தடவை கூட கல்யாணம் செய்துக்கல, இன்னும் ஒரு தடவை கூட காதலிக்கல. சிரிக்க மாட்டிங்களா? ஏதாச்சும் கோபமான மூடில் இருக்கீங்களா? இல்லை, எங்கள் அப்பா ராஜ்குமார் ஒரு ஹிந்தி சினிமா ப்ரொடியூசர். எங்களுக்கு இந்தியாவில் உள்ள எல்லா ஹில் ஸ்டேஷன்ஸ்லேயும் பங்களா இருக்குது. நான் பரதநாட்டியம் கற்றுக்கிறதுக்காக மெட்ராஸில் உங்களை பங்களாவில் தனியாக இருக்கேன். பங்களா மயிலாப்பூரில் இருக்குது. நீங்கள் பேஸ்கெட் பால் விளையாடுனீங்களே, கிரவுண்டுக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்குது. அவளை ஒரு தரம் ஆச்சரியமாக திரும்பி பார்த்தான். உங்களை இன்றைக்கி இவ்வளவு பக்கத்தில் பார்க்குறேன், ஆனால் தூரத்துலேருந்து பைனாகுலர்ஸ் வழியாக எத்தனை 100 தடவை பார்த்துருக்கேன் தெரியுமா? உங்களை சந்திக்கணும், பேசணும்னு ரொம்ப நாளாக தவிப்பு. இன்றைக்கி தான் துணிச்சல் வந்துச்சு என்று அவனை பார்த்து புன்னகைத்து விட்டு, தேவா, ஐ லவ் யூ ஸோ மச் என்றாள். கொஞ்சம் காரை ஓரமாக நிறுப்பாட்டுறீங்களா ப்ளீஸ் என்றான் தேவா. கார் நிறுத்தப்பட்டதும், உங்கள் மனசில் சலனம் ஏற்பட்டிருந்தா மறைமுகமாக அதுக்கு நான் காரணமாக இருந்தால் மன்னிக்கணும். நீங்களாம் ஆசையை வளர்த்துக்கிட்டதுக்கு நான் பொறுப்பில்லை. உங்கள் காதலை நான் ஏற்றுக்க முடியாது என்றான். ஏன், நான் அழகா இல்லையா? அது இல்லை, நான் ஏற்கனவே பிரதீபான்னு ஒரு பொண்ணை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன். சீக்கிரத்தில் நாங்கள் கல்யாணம் செய்துக்க போகிறோம். அதிர்ச்சி அடைந்தது போல நடித்த அனாமிகா, சாரி, உங்கள் நிலைமை புரியாமல் ஐ எம் ரியலி சாரி. அதிக பிரசங்கத்தனமாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் என்றாள். தேவா காரை விட்டு இறங்கியதும் கையசைத்து விட்டு ஸ்டார்ட் செய்தாள் அனாமிகா. சிந்தனையோடு நடந்த தேவாவை சார் ஒரு நிமிஷம் என்று அழைத்து நிறுத்தினான் ஆல்பர்ட். அவனை அடையாளம் புரியாமல் நின்றான் தேவா. நீங்கள் தேவா சூர்யா குளிர்பானங்கள் கம்பெனியில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறீங்க கரெக்டா என்றான் ஆல்பர்ட். ஆமாம், நீங்கள் யார்? உங்களுக்கு வேண்டியவன் தான். உட்கார்ந்து பேசுவோமா? வாங்க, இந்த ஹோட்டலில் காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். அருகில் இருந்த ஹோட்டலின் குளிர் அறையில் இருவரும் அமர்ந்து காஃபி சொல்ல பேரரை விளக்கிய பிறகு, என் பேர் ஆனந்த், வாழ்க்கையில் சுலபமாக முன்னேற உங்களுக்கு ஒரு வழி சொல்லி தரத்துக்காக தேடி வந்திருக்கேன் என்றான் ஆல்பர்ட். புரியலை? நானும் உங்களை மாதிரி தான் இன்னொரு முதலாளிகிட்ட வேலை பார்க்குறேன். அவர் யாருன்னு கேட்காதீங்க, அவர் சார்பாக தான் நான் உங்களை சந்திக்கிறேன். எங்கள் முதலாளிக்கு உங்கள் உதவி தேவைப்படுது. அதை நீங்கள் செய்து கொடுத்தா அவருக்கும் லாபம், உங்களுக்கும் லாபம். தெளிவாக சொல்லுங்கள், என்ன உதவி? தேவா சார், இன்றைக்கி குளிர்பானங்கள் மார்க்கெட்டில் உங்கள் சூர்யா பிராண்டட் ட்ரிங்க்ஸு சக்கை போட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் தயாரிக்கிற 8 வகை ட்ரிங்க்ஸும் நல்ல சேல்ஸு. காரணம், மற்ற ட்ரிங்க்ஸை விட உங்கள் கம்பெனி ட்ரிங்க்ஸு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது தான்.
ஆமாம், அதுதான் உண்மை. உங்கள் கம்பெனி பானங்களோட தயாரிப்பு ஃபார்முலா இருக்குது பாருங்கள், அது உங்கள் கம்பெனியில் எங்கே வச்சுருக்கீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சொல்கிறோம், நீங்கள் அதுலேருந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து எங்களுக்கு கொடுத்தா போதும். ஒரு ஃபார்முலாவுக்கு 25,000 தரோம். மொத்தமும் 8 ஃபார்முலா, 2 லட்சம். உழைக்காமல் லாட்ரி சீட்டு வழங்காமல் ஒரே ராத்திரியில் லட்சாதிபதி ஆகலாம். என்ன சொல்கிறீங்க? சட்டென்று எழுந்து கொண்டான் தேவா. உங்களோட சேர்ந்து உட்காந்து காஃபி சாப்பிட்றது கூட பாவம்னு நினைக்கிறேன். இருங்க, ஏன் ரேட் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்ய மாட்டேன். அதுக்கு வேறு ஆளை பாருங்கள். தேவா, அவசரப்படாதீங்க. இதுக்கு மேலே ஏதாவது பேசினா உங்களை நான் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியதாக வரும். என்ன வியாபார பொருள்னு நினச்சிங்களா? கோபமாக நடந்து சென்றான் தேவா. ஆல்பர்ட் சிரித்து கொண்டான். வந்து 2 காஃபியையும் குடித்து விட்டு புறப்பட்டான். ஸோ தேவா காசுக்கு ஆசைப்படாத ஒரு நேர்மையான பையன். அழகும் வசதியும் மயங்கிற பேச்சும் வச்சு எந்த பொண்ணாலையும் அவனை மடக்கிட முடியாது. அவன் தன் காதலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் என்ற அனாமிகா, ஆல்பர்ட், நாம் சேகரித்த எல்லா விவரங்களையும் டைப் செஞ்சு ரெடியாக வச்சிரு, அந்த தாமஸ் வந்தால் கொடுக்கணும் என்றான். அத்தியாயம் 6. தோட்டத்தில் தன் புல்வெளியில் அமைக்கப்பட்டிருந்த ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டு 3 நாய்களுக்கும் வேலைக்காரன் நீட்டிய தட்டிலிருந்து பிஸ்கட்டுகளை எடுத்து போட்டு கொண்டிருந்தார் கங்காதர். 3 நாய்களும் தரையில் இருந்து 5 அடி உயரம் வரை ஜம்ப் செய்து ரொட்டிகளை தரையில் விழாமல் சாமந்தியமாக கவி கொண்டிருந்தன. தன் அறையில் ஸ்கிப்பிங் ஆடிக்கொண்டிருந்த பிரதீபா காற்றுக்காக ஜன்னல் திரையை ஓரமாக நகர்த்தின போது தன் டாடி ரொட்டி வீசி கொண்டிருப்பதை பார்த்தாள். டாடி தன் கையால் நாய்களுக்கு ரொட்டு போடுகிறார் என்றால் அவர் மிகவும் குஷியாக இருக்கிறார் என்று பொருள். உடனே பிரதீபாவின் மனம் விசிலடித்தது. சரியான சந்தர்ப்பம் இது, சொல்லிவிடலாமா தேவாவை பற்றி? உடனே தீர்மானித்தாள். வேகமாக படியிறங்கி தோட்டத்திற்கு வந்து டாடி என்று அவரின் தோளில் தொங்கிக் கொண்டபடி அருகில் அமர்ந்தாள். என்ன பிரதீபா என்றார் டீப்பாய் மேலிருந்த பிஸ்னஸ் மேகசினை கையில் எடுத்துக்கொண்டு. அதை அவள் உடனே வாங்கி அதனிடத்தில் வைத்து, அப்புறமா படிக்கலாம் டாடி, நான் முக்கியமாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்றாள். அப்படியா, நானும் உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று சொல்லணுமே என்றார். நான் முதல்ல சொல்லிடுறேனே. நான் சொல்லிடுறேன். சரி, டாஸ் போட்டு பார்க்கலாமா? ரைட். தன் மணி பர்ஸ் எடுத்து 50 பைசா நாணயம் எடுத்து அவளிடம் கொடுத்தார். நீயே போடு, எனக்கு பூ உனக்கு தலை, ஓகே? பிரதீபா காசை வாங்கி மேலே சுண்டி உதை உள்ளங்கையால் டப்பென்று மூடியபடி பிடித்தாள். பிறகு மெதுவாக மூடியபடி கையை விளக்க நாணயத்தின் பூ பக்கம் தெரிந்தது. தோத்துட்டியா? நான் தான் சொல்லியாகணும். சிரித்த கங்காதர், உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு செஞ்சுருக்கேன் பிரதீபா என்றார். நான் தோக்கலை டாடி, நானும் அதையே தான் சொல்ல வந்தேன். பம்பாயில் விஜயராம்னு பெரிய எக்ஸ்போர்ட்டர். அவருக்கு ஒரே பையன் வாசுதேவ். பையன் கும்முன்னு சிவப்பா லட்சணமாக இருப்பான். நான் பார்த்துருக்கேன். நீ பார்க்குறதுக்காக தபாலில் ஃபோட்டோ அனுப்பி வைக்க சொல்லியிருக்கேன். விஜயராம் எனக்கு வியாபார ரீதியில் பழக்கம். அவரே திடுதிப்புன்னு இப்படி ஒரு ஐடியாவை ப்ரப்போஸ் செய்வார்னு நான் நினைக்கல. இத்தனைக்கும் ஒரே ஒரு தடவை தான் அவர் உன்னை பார்த்துருக்காரு. நம்ம கம்பெனி ஆண்டு விழா செலிப்ரேஷன் அப்போது நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு வாசுதேவ் சொன்னானாம். இருந்தாலும் நான் உன் ஃபோட்டோ அனுப்பி வச்சுருக்கேன். முதல்ல சிங்கிள் ஓகே சொன்னவன் ஃபோட்டோவை பார்த்தவுடன் டபுள் ஓகே சொல்கிறானாம். சிரித்த கங்காதர் அவள் முகத்தில் அந்த சிரிப்பு தொற்றிக்கொள்ளாததை பார்த்து, என்ன ஆச்சுமா, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட என்றார். டாடி, வந்து நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன். கங்காதரின் ஊஞ்சலின் ஆட்டத்தை சட்டென்று நிறுத்தினார். உனக்கு வெளியில் போக வர நான் கொடுத்த சுதந்திரம் இருக்குதானா? யாருமா அது? தேவான்னு, சூர்யா கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனியில் சேல்ஸ் சூப்பர்வைசர். அதாவது 600 ரூபாய்க்கு மாத சம்பளம் கொடுக்குற எனக்கு மாத சம்பளம் வாங்குகிற ஒருத்தவன் மருமக, அப்படி தானே? வாழ்க்கையில் பணம் தான் முக்கியமா டாடி? இல்லைம்மா, சந்தோஷம்தான் முக்கியம். அந்த சந்தோஷம் தேவாவோட வாழறப்போ எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் டாடி. அவளையே கூர்ந்து பார்த்தார். பிரதீபா, நீ உன் காதலில் உறுதியாக இருக்கியாமா? நிச்சயமா டாடி. சப்போஸ் நான் கூடாதுன்னு சொன்னாலும் ஓடி போய் ரகசியமாக அவனை கல்யாணம் செய்துக்கிற அளவுக்கு உறுதியாக இருக்கியா? அப்பா, உங்கள் சம்மதம் வாங்கி கல்யாணம் செய்துக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் டாடி. இல்லைம்மா, வழக்கமாக அப்படித்தானே திட்டம் போடுவாங்க. ஆசையாக வளர்க்குறதுக்கும் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கும் அப்பாக்களுக்கு இருக்கிற உரிமை கல்யாண விஷயத்தில் தீர்மானிக்கிறதுல மட்டும் இல்லை. அப்படி தானேம்மா? தலையை குனிந்து அமைதியாக பார்த்தாள் பிரதீபா. ஏம்மா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தானே நான் ஆசைப்படுவேன். அந்த தேவாவை மறந்துட்டு நான் பார்த்து வச்சிருக்கிற பையனை கட்டிக்க கூடாதா பிரதீபா? நான் வாக்கு கொடுத்துட்டேம்மா. மன்னிச்சுக்குங்க டாடி. நீங்கள் வாக்கு மட்டும்தான் கொடுத்தீங்க, நான் என் மனசையே கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு என் காதலை கலைச்சிடாதீங்க டாடி. டீப்பாய் மேலே இருந்த 555 பேக்கெட் எடுத்து ஒன்றை உருவி பற்ற வைத்து கொண்டு 2-3 நிமிடங்கள் அமைதியாக யோசித்தார் கங்காதர். பிறகு சொன்னார்,
பிரதிபா, நாளைக்கு அந்த பையனை நீ அழைச்சிக்கிட்டு வாமா, நான் பேசி பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம். தேங்க்ஸ் டேடி என்று அவர் கன்னத்தை கிள்ளி தன் உதட்டில் வைத்து கொண்டாள் பிரதிபா. அவள் எழுந்து வீட்டுக்குள் ஓட கங்காதர் டீப்பாய் மேல் இருந்த கார்ட்லெஸ் டெலிஃபோனை கையில் எடுத்தார். அத்தியாயம் 7. அறைக்கு வந்த பிரதிபா, ஓஹோ மேகம் வந்ததோ என்று மழையில் நனைந்து பாட வேண்டும் போல துடித்தாள். சூர்யா அலுவலக எண்ணை ஃபோனில் பிடித்தாள். ஹாய் தேவா, இன்னைக்கு நாம் சந்திச்சே ஆகணும். சந்திச்சிடலாம். 7 மணிக்கு உன் வீட்டுக்கு வரேன், ரெடியாரு. 7 மணி வேணாம், 8 மணி. ஏன், என்ன வேலை உனக்கு? இன்னைக்கு கிளப் மெம்பர்ஸ்குள்ளே ஒரு பேஸ்கெட் பால் மேட்ச் இருக்குது. ஆஃபீஸ்லேருந்து பெர்மிஷன் போட்டுட்டு சீக்கிரமே போயிடுவேன். ஈவினிங் 5:30 to 7 மேட்ச்சு. வீட்டுக்கு வர 7:30 ஆகிடும். அதனால தான் 8 மணி சொன்னேன். ஓகே, 8 மணிக்கு வரேன். நான் வர்றதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன லேட்டானா உள்ளே வெயிட் பண்ணு. சாவியை 4வது ஓட்டுக்கு அடியில் செருகி வச்சுருப்பேன். சரி, நீ வந்ததும் எங்கே போக போகிறோம் தெரியுமா? எங்கே? சோழார ஷெரட்டன் ஒரு மாபெரும் விருந்து சாப்பிட போகிறோம். டேபிள் ரிசர்வ் பண்ணிடுறேன். எதுக்கு இவ்வளவு ரகலை? போன மாதம் தானே உன் பர்த்டே முடிஞ்சுது. வேற என்ன விசேஷம்? சஸ்பென்ஸ். அதை ஹோட்டலில் வச்சு தான் சொல்லுவேன். ஸ்வீட் எடுத்து உன் கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சொல்வேன். ஐயோ, எனக்கு பிபி ஏத்துறியே, சொல்லிட என்னன்னு. மாட்டேன். நேரில் மீட் பண்ணுற வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இரு. பிரதிபா, உங்ககிட்ட நானும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணுமே. என்ன? நேற்று என் ஆஃபீஸ்க்கு ஷர்மிளான்னு ஒரு பொண்ணு திடீர்னு ஃபோன் செஞ்சா. மீட் பண்ணணும்னு சொன்னா. சாயங்காலம் கார் எடுத்துக்கிட்டு வந்தா. என்னடான்னு கேட்டால், நான் பேஸ்கெட் பால் ஆடுறத பக்கத்தில் இருக்கிற தன்னோட பங்களாலேருந்து தினம் பார்ப்பாளாம். என்னை லவ் பண்ணுறாளாம். அப்பா ஹிந்தி சினிமா ப்ரொடியூசர். எக்கச்சக்கமான சொத்து. திமிர் பிடிச்சு அலையிறாளுங்க. என்ன சொன்ன நீ? இவ்வளவு தூரம் மெனக்கட்டு வந்து சொல்கிறப்போ ஆள் வேற கடைஞ்செடுத்த மாதிரி அசத்தலாக இருக்காரா? சாரின்னு எப்படி பிரதீபா சொல்ல முடியும்? சரி, நீ காதலி நம்பர் 2 இருந்துக்கோன்னு சொல்லிட்டேன். உதப்படுவேல் ராஸ்கல். எல்லாம் டூப் தானே, யாரும் வரல தானே. வந்தது நிஜம், நான் சொன்னது டூப்பு. ஹே, என்னதான் சொன்னேன்? பிரதீபான்னு எனக்கு ஒரு தெய்வீக காதலி இருக்கான்னு சொன்னேன். உடனே அவள் கண்ணை தொடச்சிக்கிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிட்டா. ஐயாவுக்கு உச்சி மண்டை குளிர்ந்திருக்குமே. மண்டை மட்டுமா, ஒவ்வொரு சதுர மில்லிமீட்டர் பரப்பளவிலும் குளிர்ச்சி. ராத்திரி அந்த குளிரை கொஞ்சம் போக்குற மைடியர் படவா? ஷுர் என்று ரிசீவை வைத்தாள். அந்த ஆஸ்பத்திரியிலிருந்து முழங்கையில் பேண்டேஜுடன் வெளியே வந்த தாமஸ் சற்று தள்ளி இருந்த ஊனமுற்றோர் தொலைபேசி பூத்தை இறங்கினான். ஏற்கனவே போவதற்காக காத்திருந்த இரண்டொருவரோடு இவனும் காத்திருந்தான். சிறிது நேரம் கழித்து பூத் ஆசாமியிடம் என் சொல்ல அவன் குறித்து கொண்டு சுழற்றி ரிசீவரை இவனிடம் கொடுத்ததும், ஹலோ, நான் தாமஸ் பேசுகிறேன். புறப்பட்டுட்டு இருந்தேன். வழியில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். ஒரு ஆட்டோக்காரன் இடிச்சிட்டு போயிட்டான். முழங்கையில் கொஞ்சம் ரத்த காயமாயிடுச்சு. இல்லை, இதுக்காக ஒத்தி போடுறதா இல்லை. நேராக இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். அதில்லை, உங்களை அப்புறம் எங்கே எப்போ சந்திக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கத்தான் ஃபோன் செஞ்சேன். சரி சார், ரொம்ப நல்லது. உங்களுக்கு அந்த கவலையே வேணாம் சார். தாமஸ் கிட்டத்தட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டா அது சுத்தமாக நடக்குமாங்கிற சந்தேகமே உங்களுக்கு வேணாம். வச்சிடுறேன். ஃபோனை வைத்து விட்டு காசு தந்து விட்டு நடந்தான். அருகில் இருந்த மெடிக்கல் ஸ்டோர்ஸுக்கு சென்றான். ரப்பர் க்ளவுஸ் வேணுங்க. என்ன சைஸ்? என் சைஸ் தான். எதுக்கு சார்? பாத்ரூம் கழுவுறதுக்கு ஆசிட் வாங்கினேன். கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு ஆசிட் போடுங்கன்னு கடையில் சொன்னாங்க. ஆமாம், நியாயம்தான். பில் போட்டு காகிதத்தில் சுற்றி ஒரு பேண்ட் பாக்கெட்டில் வைத்து கொண்டான். நடந்தான். அடுத்து ஒரு இரும்பு கடைக்கு சென்றான். கம்பி வேணுங்க. ஈஸியாக வளையணும், அதே சமயம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். இதை பாருங்கள், கட்டிங் பிளேயரில் வெட்டினாதான் துண்டாகும். ரைட்டு, இதை கொடுங்க. எத்தனை அடி வேணும்? தாமஸ் மனதில் கணக்கு செய்துக்கிட்டு, ஒரு 5 அடி கொடுங்களேன். கொஞ்சம் சின்னதாக சுருட்டி கொடுத்துருங்க, பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி. பை எதுவும் எடுத்துகிட்டு வரலனா என்றான். வாங்கி மற்றொரு பாக்கெட்டில் வைத்து கொண்டான் தாமஸ். ஒரு ஆட்டோ அமர்த்தி கொண்டான். மயிலாப்பூர் போப்பா. மயிலாப்பூரில் எங்கே சார்? கச்சேரி ரோட்டில் ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்டு இருக்குது. தெரியும் சார். வந்து சேர்ந்தபோது மணி 7. கூடைப்பந்து கிரவுண்டில் சக்தி வாய்ந்த ஒளி விளக்குகள் போடப்பட்டு வியர்க்க ஆட்டோக்காரர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். சுற்றிலும் நூற்றுக்கணக்கான உட்கார்ந்திருந்தாலும் நின்றும் ஆட்டத்தை ரசித்து பார்த்து கொண்டு கைத்தட்டி கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவனாக சென்று நின்று கொண்டான் தாமஸ். அருகில் நின்றவனிடம் ஆட்டத்தின் நிலவரத்தை விசாரிக்க இன்னும் சில நிமிடங்களில் ஆட்டம் முடிந்துவிடும் என்று சொல்லப்பட்டான். தேவா ஆட்டக்காரர்களில் ஒருவனாக சுறுசுறுப்பாக பந்தை கடத்தி சென்று கூடைக்குள் போட்டு கொண்டிருந்தான். அவன் கைக்கு பந்து கிடைத்து விட்டால் குறி தப்பாமல் கூடைக்குள் அவன் போட்டு விடுவதால் அவனிடம் பந்து வரும்போதெல்லாம் ரசிகர்கள் உய் உய் என்று கூச்சலிட்டார்கள். ஆட்டம் 7:30 மணிக்குத்தான் முடிந்தது. பார்வையாளர்கள் கலைய துவங்கினார்கள். விளையாடியவர்கள் மர நாற்காலிகளில் அமர்ந்து ஆசுவாசப்படுத்தி கொண்டு துண்டெடுத்து வியர்வை துடைத்து கொண்டார்கள். அவர்களில் பலர் வரட்டுமா, அப்புறம் பார்க்கலாம் என்று அவரவர் ஸ்கூட்டர், பைக், சைக்கிள்களில் சென்றுவிட தேவாவும் இன்னும் 2 பேர்களும் மட்டும்தான் எஞ்சியிருந்தார்கள். வியர்வையில் முழுக்க தொப்பலாக நனைந்திருந்த தனது சட்டையை கழற்றி மற்றொரு நாற்காலியில் போட்டிருந்த தேவா, மணி என்னப்பாச்சு என்றான்.
சற்று தள்ளி ஒரு மரத்தின் அடியில் நின்று சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான் தாமஸ். 7:40. 8 மணிக்கு பிரதீபா வருவதா சொன்னது நினைவுக்கு வந்ததும் தேவா தான் கொண்டு வந்திருந்த சிறிய பையில் இருந்து மற்றொரு சட்டை எடுத்து அணிந்து கொண்டான். ஈரச்சட்டையை உள்ளே போட்டான். கழட்டி போட்டிருந்த ஷூக்களை அணிந்து கொண்டதும் மற்ற இருவரும் எழுந்து கொண்டனர். தேவா, see you, குட் நைட். 2 பேரும் ஒரு பைக்கில் சென்றுவிட தேவா அந்த பேக்கை நாற்காலி மேலேயே வைத்துவிட்டு கிரவுண்டின் மூலையில் இருட்டாயிருந்த பகுதியில் ஒளிந்து கொண்டிருந்த டாய்லெட் ரூம் நோக்கி நடக்க துவங்கினான். தாமஸ் சிகரெட்டை பாதியில் கொலை செய்து வீசிவிட்டு அதே காரியம் நிமித்தமாக தேவாவை இடைவெளி விட்டு தொடர்ந்தான். அத்தியாயம் 8. தேவாவின் வாக்மேன் டேப் ரெக்கார்டரின் ஹெட்ஃபோனை காதில் மாட்டிக்கொண்டு நத்திங் பட் விண்டிங் புல்லாங்குழல் இசையின் ஜாலங்களில் லயித்து போயிருந்தாள் பிரதீபா. கேசட் முடிந்த பிறகுதான் கண்களை திறந்தாள். நேரம் 9 என்பதை உணர்ந்ததும் தூக்கி வாரி போட்டது. 8 மணிக்கெல்லாம் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு 1 மணி நேரம் ஆயிற்றே, ஏன் இன்னும் காணும்? ஹோட்டலில் டேபிள் வேறு ரிசர்வ் செய்து வைத்திருக்கிறேனே. தேவா ஃபேஸ்கட் பால் விளையாடும் மயிலாப்பூர் மைதானம் இருக்கும் இடம் தெரியும். 2 தடவைகள் அங்கே பிக்கப் செய்திருக்கிறேன். கார் தான் இருக்கிறதே, போய் பிக்கப் செய்து கொண்டால் ஒப்புக்கொள்ள மாட்டார். விளையாடின வியர்வை போக குளித்தாக வேண்டும் தேவாவுக்கு. மீண்டும் அங்கேதான் வர வேண்டும். நான் காரில் போகிற சமயத்திற்குள் தேவா இங்கே வந்து விடவும் வாய்ப்பு உண்டு. பிரதீபா மேலும் காத்திருப்பது என்று தீர்மானித்து அந்த அறையின் அலங்கோலங்களை சுத்தப்படுத்த துவங்கினாள். தனித்தனியாய் தொங்கின சட்டை பேண்ட்டுகளை ஹேங்கர்களில் மாட்டி புத்தகங்களை அடுக்கி வைத்து 9:45 மிகவும் கவலைப்பட துவங்கிவிட்டாள். ஏதோ மேட்ச் என்று சொன்னாரே, அது இன்னும் முடியவில்லையா? பிரதீபா ஒரு காகிதம் எடுத்து எழுதினாள். தேவா, உனக்காக 9:45 வரை காத்திருந்து சலித்து புறப்படுகிறேன். மயிலாப்பூர் கிரவுண்டுக்கு தான் போகிறேன். அங்கே நீ இல்லை என்றால் நேராக என் வீட்டுக்கு போய் விடுகிறேன். மிகவும் நேரமாகிவிட்டதால் நாளைக்கு சந்திக்கலாம். நீ எத்தனை மணிக்கு திரும்பினாலும் அருகில் எங்கிருந்தாவது என்னோடு ஃபோனில் பேசிவிடு, ஓகே? அந்த சீட்டுடன் போர்ஷனுக்கு வெளியில் வந்து கதவை பூட்டி வழக்கமாக அவன் சாவி செருகி வைக்கும் 4வது ஓட்டுக்கு அடியில் கடிதத்தையும் சாவியுடன் சேர்த்து சுருட்டி செருகி வைத்துவிட்டு புறப்பட்டாள். மயிலாப்பூரின் அந்த விளையாட்டு திடலின் வாசலில் அவர் கால் நிறுத்திய போது உள்ளே 2 போலீஸ் ஜீப்புகளும் ஒரு ஆம்புலன்ஸ் வேனும் நின்று கொண்டிருக்க ஒரே கூட்டமும் குழப்பமுமாக இருந்தது. காரை விட்டு இறங்கி கூட்டத்தை நோக்கி நடந்த பிரதீபா எதிர்பட்ட ஒருவனை நிறுத்தி என்ன அங்கே என்று விசாரித்தாள். கேட்டது பெண் என்பதால் தள்ளி கொண்டே வந்த தன் சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு நிறுத்திவிட்டு அவன் விலாவரியாக சொல்ல ஆரம்பித்தான். டாய்லெட் ரூமில் வச்சு யாரோ ஒருத்தன் ஒரு ஆளை கழுத்தில் கம்பியை சுற்றி நெரிச்சு கொலை செஞ்சு போட்டுட்டு போயிட்டானாமா. 1 மணி நேரம் கழித்து யூரின் போகிறதுக்காக போன வாட்ச்மேன் பணத்தை பார்த்து அவர் போலீஸுக்கு சொல்ல அவங்க வந்து பாடியை வெளியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. செத்தது யாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பிரதீபா வேகமாக நடந்து அந்த கூட்டத்தை விலக்கி எட்டி பார்க்க அப்போதுதான் கழிப்பறைக்குள்ளிருந்து ஒரு ஸ்ட்ரெச்சரில் வைத்து பிணத்தை வெளியில் எடுத்து வந்து ஆம்புலன்ஸ் வேனுக்கு அருகில் தரையில் வைக்க அந்த முகத்தை பார்த்ததுமே தேவா என்று அலறிக்கொண்டு ஓடினாள் பிரதீபா. வாட்ச்மேனை விசாரித்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டராக ப்ரொமோஷன் ஆக இருந்த தயாளன் அவளின் அலறலில் திரும்பி பார்த்தார். தயாளன் ஒல்லியாக இருந்தார், உயரமாக இருந்தார், கழுத்தில் மெல்லிய சங்கிலி அணிந்திருந்தார். முகத்தில் போலீஸ்க்கு உரிய பிரத்யேக முரட்டுத்தனங்கள் இப்போது லேசாக வந்திருந்தன. தயாளன் பிரதீபாவை நோக்கி வந்தார். பிரதீபா முகத்தில் அறந்து கொண்டு மை காட், தேவா தேவா என்று வெடித்து அழுது கொண்டிருந்தாள். பிணமாக கிடந்த தேவாவின் கழுத்தில் சுற்றப்பட்ட மெல்லிய கம்பி அப்படியே இருந்தது. எக்ஸ்கியூஸ் மீ, நீ யாருமா? இவனை தெரியுமா உனக்கு என்றார் தயாளன். என் லவ்வர் சார், என் பேர் பிரதீபா, தொழிலதிபர் கங்காதரோட பொண்ணு. நானும் இவரும் கல்யாணம் செய்துக்கிறதா இருந்தோம். யார் சார் இப்படி கொடுமை செஞ்சாங்க? ஐயோ, உயிர் இல்லையா சார்? டெட், ஆர் யூ ஷியோர்? ஓ காட், மீண்டும் அழுத்துவாங்க. தயாளன் ஏட்டை அழைத்து இவங்க அழுது முடிக்கட்டும், அப்படி உட்கார வச்சு ரிலாக்ஸ் பண்ண வைங்க. காஃபி ஏதாவது வாங்கி கொடுங்க, நான் வாட்ச்மேனை முழுசாக விசாரிச்சுட்டு வந்துடுறேன் என்றார். நகர்ந்து உதவி இன்ஸ்பெக்டரிடம் ஃபோட்டோ எடுத்தாச்சுன்னா அந்த கம்பியை கழுத்துலேருந்து கழட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சுருங்க. கம்பி போட்டு கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சுருக்கான்னு பார்த்தாலே தெரியுது. ஸோ வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் மச் ஃப்ரம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இந்த கேஸில் ஒரு பெருசாக ஹெல்ப் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். செத்தவனை அடையாளம் தெரிஞ்ச ஆள் கிடச்சாச்சு, இல்லைனா எடுத்ததுமே கேர்ஸாக இருக்கும் என்றார். நடந்து கைகளை கட்டி கொண்டிருந்த வாட்ச்மேனிடம் வந்தார் தயாளன். காக்கி பேண்ட்டும் காக்கி சட்டையும் போட்டிருந்த அவன் ஒன்று தன் ஷேவிங் பேக்கில் முள்முள்ளாக தாடி வைத்திருந்தான். சொல்லு, தேவா கடைசியாக யார் கூட பேசிகிட்டு இருந்தாருன்னு சொன்னேன். ராமதுரை, வெங்கடேஷ்னு 2 பேர் சார். அவங்களும் பேஸ்கெட் பால் ஆடுறவங்க தான், கிளப் மெம்பர்ஸ் தான். மேட்ச் முடிஞ்சு எல்லோரும் கலைஞ்சதும் நான் மர நாற்காலிகளை ஒன்று மடக்கி ஆஃபீஸ் ரூம்குள்ளே கொண்டு போய் வச்சிட்டு இருந்தேன். அப்போது தேவா சார் அவங்க 2 பேர் கூடவும் பேசிகிட்டு இருந்தார். அப்போ மணி என்ன இருக்கும்? 7:45 இருக்கும். சரி, அப்புறம் நான் 4 நாற்காலிகளை உள்ளே வச்சுட்டு வந்து பார்த்தப்போ தேவா சார் மட்டும் ஷூ போட்டுக்கிட்டு இருந்தார். அவங்க 2 பேரும் பைக்கில் புறப்பட்டு போனாங்க. இவர் பாத்ரூம் பக்கம் நடந்து போனார். அப்புறம் நான் பார்த்தது பணமாக தான் சார்.
அதான் எப்படி? எல்லா நாற்காலிகளையும் இருக்கிறப்ப தேவா சாரோட சின்ன பை மட்டும் ஒரு நாற்காலியில் இருந்துச்சு. மறந்து வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு போல இருக்கு. நாளைக்கு வரப்போ எடுத்துக்கலாம்னு எடுத்து ஆஃபீஸ் ரூமில் வச்சுட்டு பூட்டிட்டு போய் சாப்பிட்டுட்டு வீட்டு வந்தேன் சார். ஒன்றுக்கு போகிறதுக்காக பாத்ரூமுக்கு போனால் வழியில் கிடந்தார். இப்படி எனக்கு ஒரு நிமிஷம் மாறி நின்று போச்சு. வெடன்னு ஆயிடுச்சு. சத்தம் போட்டுட்டு ஓடினேன். அப்புறம் பக்கத்து கடையிலேருந்து உங்களுக்கு ஃபோன் செஞ்சோம். சந்தேகத்துக்கிடமாக யாரையாவது பார்த்தியா? இல்லை சார். அவர் மேலே யாருக்காவது பகை உண்டா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். இங்கே வந்து விளையாடுவார், போவார். இங்கே எதுவும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நல்ல மாதிரி பழகுவார். தீபாவளி பொங்கல்னா கிளப்லேருந்து எனக்கு போனஸ் கொடுப்பாங்க. இவர் தனிப்பட்ட முறையில் 10-20 கொடுப்பாரு. ஒரு தடவை அவருக்கு சேராத 2 சட்டை கூட எனக்கு கொடுத்துருக்காரு. பாவி, இப்படி அநியாயமாக கொண்டு போட்டிருக்கான். அந்த ராமதுரம் வெங்கடேஷ் இவங்க விலாசம் தெரியுமா? அவங்களும் மெம்பர்ஸ்னு சொன்னனே, ஆஃபீஸில் புத்தகத்தில் இருக்குது சார். ஆஃபீஸில் இருந்து அந்த விலாசங்களை பெற்ற தயாளன் ஒரு கான்ஸ்டபிளை அழைத்து ஆட்டோ பிடிச்சுக்கிட்டு இந்த விலாசங்களுக்கு போய் இந்த 2 பேரையும் கையோடு இங்கேயே கூட்டிகிட்டு வந்துரு என்று அனுப்பிவிட்டு ஒரு நாற்காலியில் அமர்ந்து விசும்பி கொண்டிருந்த பிரதீபா அருகில் வந்து மற்றொரு மர நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தார். தேவாவின் பிணத்தை ஏற்றி கொண்ட ஆம்புலன்ஸ் வேன் புறப்பட்டு சென்றதும் கூட்டத்தில் பாதி பேர் கலைந்திருந்தார்கள். அலுவலகத்தில் இருந்த நீளமான வயர் போட்டு அந்த இடத்திற்கு தற்காலிக பல்பு வெளிச்சம் பரப்பி கொண்டிருக்க காற்றில் அதன் அசைவுக்கு தக்கபடி நடப்பவர்களின் நீளமான நிழல்கள் அசைந்து கொண்டிருந்தன. பிரதீபா தேவாவை உங்களுக்கு எத்தனை நாளாக தெரியும்? 7 மாதமாக நாங்கள் காதலிக்கிறோம் சார். அவர் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறார்? அவள் விவரமாக சொல்ல ஏட்டு குறிப்பு எடுத்துக்கொண்டார். ஸோ அவருக்கு பகை யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்களா? என்கிட்ட அப்படி யாரை பற்றியும் அவர் சொன்னதில்லை. என்கிட்டயே அவர் மறைச்சிருந்தா தான் உண்டு. ஒருவேளை அவர் வேலை பார்க்குற ஆஃபீஸில் ஏதாச்சும் தகராறுகள் நடந்திருக்கலாம். நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க இருந்தோம் சார். சாரிம்மா, உங்கள் அப்பா அதுக்கு சம்மதிச்சிட்டாரா? இன்ஃபேக்ட் எங்கள் காதல் விவகாரத்தை இன்றைக்கி ஈவினிங் தான் நான் என் அப்பா கிட்ட சொன்னேன். முதல்ல வருத்தப்பட்டார். அப்புறம் நாளைக்கு அவரை வீட்டுக்கு வர பேசுகிறேன்னு சொன்னார். அதை சொல்லத்தான் நான் அவர் வீட்டில் வெயிட் பண்ணேன். எவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன்னு தெரியுமாண்ணா? எனக்கு நடுங்குது சார். இப்போ கூட என் தேவா நோமோர்னு என்னால் நம்ப முடியல. எனக்கு படபடப்பாக வருது. பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்குது. துணைக்கு ஆள் அனுப்புகிறேன். நீ வீட்டுக்கு போகலாம். உனக்கு ஷாக்கு புரியுது. இந்த மனநிலையில் உங்களை கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ண விரும்பலை. நாளைக்கு நிதானமாக மேற்கொண்டு விசாரிச்சுக்கிறேன். தேவாவோட அண்ணனும் அம்மாவும் வேளாங்கண்ணியில் இருக்கிறதா சொன்னீங்களே, அட்ரஸ் தெரியுமா? எனக்கு அட்ரஸ் தெரியாது சார். அவர் வீட்டில் டைரியில் எழுதி வச்சுருப்பாரு. அவரோட போர்ஷனுக்கு எப்படியும் நான் போய்த்தான் ஆகணும். பார்த்து வயர்லெஸ் மூலமாக அங்கே ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லி அவங்கக்கிட்ட பக்குவமாக செய்தியை சொல்லிடுறேன். ராத்திரி நேரம். இப்போ போஸ்ட்மார்ட்டம் செய்ய மாட்டாங்க, காலையில் தான் செய்வாங்க. ஒரு 12 மணிக்கு மேலே பாடியை கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ சார் என்று எழுந்து கொண்ட பிரதீபா தன் வீட்டு விலாசம் சொல்லிவிட்டு யாரும் துணையாக வர தேவையில்லை என்று நிராகரித்து விட்டு நடந்தவள் திரும்பி வந்தால் வேகமாக. சார், என்ன, நேற்று ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்ததா என்கிட்ட தேவா ஃபோனில் சொன்னார் என்று துவங்கி ஷர்மிலி விவகாரத்தை தேவா சொன்னவற்றை எல்லாம் சொல்லி ஒரு வேளை தன் காதல் கை கூடலைங்கிற கோபத்தில் அந்த பணக்காரி ஆளை விட்டு இப்படி விபரீதமாக நடந்துக்கிட்டு இருக்கலாமா சார் என்றாள். விசாரிச்சிடலாம். இந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு பங்களா, பேரு ஷர்மிலி, அப்பா ஹிந்தி சினிமா ப்ரொடியூசர். இந்த தகவல்களை வச்சு உடனே விசாரிச்சிடலாம். நீங்கள் போங்க. அவளை அனுப்பிவிட்டு தயாளன் இன்னொரு கான்ஸ்டபிளிடம் அந்த விவரங்களை எல்லாம் சொல்லி, அப்படி இருக்க இங்கே யார் இருக்கான்னு விசாரிச்சுட்டு வா, அவர்களை கூட்டிகிட்டு வர வேணாம், விசாரிச்சுட்டு மட்டும் வா என்று அனுப்பி வைத்த போது சப் இன்ஸ்பெக்டர் மாலிக் பரபரப்பாய் வந்தார். என்ன மாலிக்? சார், ஒரு கன்ஃபியூஷன். கழுத்தை நெரிச்சு தானே கொலை செஞ்சுருக்கான்? டெஃபினெட்லி. டாய்லெட்டில் பாடி கிடந்த இடத்துக்கு பக்கத்தில் 2 சொட்டு ரத்தம் இருக்குது சார். இப்போ தான் கவனித்தேன். ஆனால் பிணத்தில் ரத்தம் வர மாதிரி ஒரு சின்ன சிராய்ப்பு காயம் கூட கிடையாது. நல்லா பார்த்துட்டேன். நானும் பார்த்தனே, ரத்தம் சொட்டுற அளவுக்கு எந்த காயமும் இல்லையே. கமான், லிட்டஸ் சி. தயாளன் அவரோட டாய்லெட் அறைக்கு விரைந்தார். அந்த டாய்லெட் அறைகளுக்கான கட்டடத்தில் மொத்தம் 4 தனித்தனி அறைகள் வரிசையாக இருந்தன. அந்த அறைகளுக்கு போகும் வழியில் தான் தேவா விழுந்து கிடந்தான். அவன் உடல் இருந்த அமைப்பை சாக்பீஸால் எல்லை கோடு கட்டியிருந்தார்கள். மாலிக் காட்டிய 2 சொட்டு ரத்தம் தரையில் இல்லை, ஒரு பக்க சுவரில் இருந்தன. சொட்டுக்களாக இல்லை, 2 கோடுகளாக 5 இன்ச் நீளத்திற்கு இறங்கி அவற்றின் கீழ் முனைகளில் சிறிய முத்துக்களாக திரண்டு உறைந்திருந்தது. தெரிச்ச மாதிரி இல்லை என்று தயாளன் அதை மிக அருகில் சென்று உற்று பார்த்து, நோ டவுட் ரத்தம் தான். ஃபாரன்சிக் ஆசாமிங்க என்னாச்சு? வந்துட்டு இருக்காங்க சார். ஞாபகமாக இதை எடுக்க சொல்லுங்கள். பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்ப தேவாவோட உடம்புலேருந்து ரத்தம் வெளியேறும் வகையில் காயம் எதுவும் இருக்கான்னு உன்னிப்பாக பார்த்துட சொல்லுங்கள். தேவாவோட ரத்தம் என்ன குரூப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. தயாளன் தன் ஷேவ் செய்த மோவாயை தடவியபடி வழிந்திருந்த 2 இரத்த சொட்டுக்களை பார்த்து கொண்டு யோசனையில் ஆழ்ந்தார். பிறகு டாய்லெட் கட்டடத்தை விட்டு வெளியே வந்து மூக்கை பொத்தியிருந்த ஒரு கையை விடுவித்து கொண்டார்.
வெங்கடேஷ், ராமதுரை 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு வர சொல்லியிருக்கேன். வந்தால் இங்கேயே வெயிட் பண்ண சொல்லுங்கள். நான் தேவாவோட ட்ரிப்ளிகான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். முதல் காரியமாக அவன் அண்ணனுக்கு தெரிவிச்சாகணும். நீங்கள் இங்கேயே இருங்க. மாலிக். தயாளன் ஜீப்பில் புறப்பட்டார். தேவா குடியிருந்த வீட்டின் சந்தில் ஜீப் திரும்பியதும் முனையிலேயே நிறுத்தி டோர் நம்பர் சொல்லி விசாரித்து கொண்டார். யாரையும் கேட்க அவசியமில்லாமல் இருந்த மாடிப்படி அமைப்பில் விடுவிடுவென்று ஏறி மேலே வந்தார். கூரையாக ஓடுகள் வேயப்பட்டிருந்தன. பிரதீபா சொன்னபடி 4வது ஓட்டிற்கு அடியில் விரல் விட்டு பார்த்தார். காகிதத்தின் சுற்றின சாவி கிடைத்தது. பிரதீபா தேவாவுக்கு எழுதின சிறு கடிதத்தை பிரித்து பார்த்தார். சற்று முன் வரை அந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் மனதில் எத்தனை கனவுகள் இருந்திருக்கும். ஒரு சின்ன கம்பியை கழுத்தில் சுற்றி இறக்கி அவர்களின் அத்தனை கனவுகளையும் கரைய செய்து விட்டானே பாவி. எவ்வளவுதான் துக்கம் என்றாலும் மேல்தட்டு பெண்கள் நாசுக்காக தான் அழுவார்கள். அந்த பெண் பிரதீபா முகத்தில் அரைந்து கொண்டு தேவா தேவா என்று கதறி அழுதது எப்படி உலுக்கி எடுத்தது. சாவி போட்டு பூட்டை திறந்து 2 கதவுகளை உள்பக்கம் தள்ளி போஷனுக்குள் வந்து விளக்கின் சுவிட்ச் தேடி போட்டார். ஒரு ஹாலும் அதையொட்டிய சிறிய சமையலரும் மட்டுமே போஷன். கிச்சனில் ஸ்டவ்வும் சொற்பமான பாத்திரங்களும் மட்டுமே இருந்தன. அறையிலும் எக்கச்சக்கமான பொருள்கள் இல்லை. ஒரு மரக்கட்டில், அதன் மேல் சுருக்கி வைக்கப்பட்ட மெத்தை, அறையின் குறுக்கே 3 கயிறுகள் கட்டி அவற்றில் துணி துவைத்து வைத்த துணிகள், துவைக்க வேண்டிய துணிகள் எல்லாம் கிடந்தன. ஒரே ஒரு மர அலமாரி, பிறகு ஒரு மேஜை, நாற்காலி, சுவரோடு ஒட்டின கதவில்லாத ஷெல்ஃபுகளில் புத்தகங்கள், தலைவலி தைலம், உடற்பயிற்சி கருவி எல்லாம் கலந்து கட்டி கிடந்தன. மேஜை மேல் அழகான ஒரு ஃப்ரேமில் பிரதீபாவும் தேவாவும் அனைத்த நிலையில் சிரித்து கொண்டிருந்தார்கள். தயாளன் நாற்காலியில் அமர்ந்தார். மேஜையின் மேல் இருந்த புத்தகங்களை புரட்டினார். பெரும்பாலும் விளையாட்டு பற்றியும் உடற்பயிற்சி தியானம் பற்றியமான புத்தகங்கள் இருந்தன. மேஜை டிராயர் பூட்டப்படாமல் இருந்தது. எடுத்து பார்க்க உள்ளே எப்போதோ ஏதேதோ வாங்கியதற்கான பில்கள், மாத்திரை சீட்டுகள், கடிதங்கள் என்று குவியலாக கிடந்தன. அவற்றில் இருந்து கடிதங்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்தார் தயாளன். அவற்றில் அனுப்புபவர் முகவரிகளை வரிசையாக பார்த்தார். வேளாங்கண்ணி சதாசிவம் என்று முழு விலாசத்துடன் 2 கடிதங்கள் இருந்தன. 2ஐயும் படித்து பார்த்தார். அண்ணனும் அம்மாவும் பாசத்துடன் எழுதியிருந்தார்கள். 2 கடிதங்களிலும் தேவாவை விரைவில் கல்யாணம் செய்து கொள்ள சொல்லி எழுதியிருந்தார்கள். உனக்கு இஷ்டப்பட்ட எந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாலும் எங்களுக்கு சம்மதம் என்று பச்சை கொடி காட்டியிருந்தார்கள். மற்ற கடிதங்கள் தேவாவின் சில கல்லூரி நண்பர்கள் நாமக்கல்லில் இருந்தும் நெய்வேலியில் இருந்தும் எழுதியிருந்தார்கள். ஒரு கடிதம் விடாமல் அத்தனையும் விடுவிடுவென்று படித்து பார்த்தார். அவற்றின் விசேஷமாக எதுவும் இல்லை. கல்லூரி கால நட்பு என்பதும் படிக்கும் நல்ல விஷயங்களை பற்றி பார்க்கும் சினிமாங்களை பற்றியும் மேலோட்டமாக பகிர்ந்து கொள்பவர்கள் என்பதும் அவற்றிலிருந்து புறப்பட்டது. மேஜை டிராயலில் ஒரு ஒட்டை சாவி வளையத்துடன் இருந்தது. அருகில் இருந்த மர அலமாரியில் சாவியாய்த்தான் இருக்க வேண்டும் என்னும் யூகத்தில் அதை திறந்து பார்க்க திறந்து கொண்டது. உள்ளே உடைகள் அடுக்கி வைத்திருந்தான். அவனது அலுவலகத்தில் இருந்து வருகிற சம்பள ஸ்டேட்மெண்ட்டுகளை ஃபைல் செய்து வைத்திருந்தான். லைஃப் இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தது. 25,000 ரூபாய்க்கு தன்னை இன்சூர் செய்திருந்தான். மொத்தம் 35,000 ரூபாய் மதிப்பில் 7-8 பேங்க் டெபாசிட் ரசீதுகள் அவனுடைய திட்டமிடலையும் சேமிப்பு திறனையும் மௌனமாய் பறைசாற்றின. பேண்ட் அடுக்காக அடியில் இருந்தது ஒரு டைரி. அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் நாற்காலியில் அமர்ந்தார் தயாளன். அது அந்த வருடத்திய டைரி. முதல் பக்கத்தில், என் காதலியை கண்டு கொண்ட நாள் இந்த வருடத்தில்தான். என் இனிய 91 உனக்கு 91 முத்தங்கள் தேவா என்று எழுதியிருந்தது. புரட்ட ஜனவரி மாதம் முழுக்க எதுவும் எழுதப்படவில்லை. பிப்ரவரியில் 17ஆம் தேதிதான் முதலாக ஏதோ எழுதியிருந்தான் படித்தார். ஒரு மாதமாக பழகியும் இன்றைக்குத்தான் நான் தைரியம் பெற்று பிரதீபாவிடம் என் காதலை வெளிப்படுத்தினேன். பரீட்சை ஜுரம் உள்ளே இருந்தது. சீத்து என்று சொல்லிவிடுவாளோ என்று உதறல். சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த பிரதீபா, தேவா நீ முந்திக்கிட்டே இதை சொல்றதில்ல என்று சொல்லிவிட்டு ஒரு புன்னகை செய்தாள். அந்த புன்னகைக்கு என் 7 ஜென்மங்களையும் சாசனம் எழுதி வைக்க தயார். என் வாழ்வில் இன்று முதல் டைரி எழுதுவது என்று ஒரு புதிய பழக்கத்தை துவங்கியுள்ளேன். இதில் நானும் பிரதீபாவும் சந்திக்கிற அல்லது பேசுகிற நாட்களின் எங்கள் காதல் சம்பவங்களை மட்டும் எழுதப் போகிறேன். தயாளன் அதன் பிறகு வேகமாக பக்கங்களை புரட்டி பார்க்க 2 நாட்களுக்கு ஒரு முறை, அதன் பிறகு தொடர்ச்சியாக கடைசி வரை எழுதி வைத்திருந்தான் தேவா. அவ்வளவையும் படித்து பார்க்க நேரமின்றி டைரியின் சமீபத்திய தினங்களுக்கு வந்தார். 2 தினங்களுக்கு முன்பு எழுதியிருந்தான் கடைசியாக. இன்றைக்கு கடற்கரையில் பிரதீபாவிடம் ரொம்ப நேரம் பேசி கொண்டிருந்தேன். அவளோடு பேசும்போது மணிகள் நிமிடங்களாக பறக்கும். திருமணம் செய்து கொள்வது பற்றி பேசினோம். தன் அப்பாவை கேட்க பயமாக இருக்கிறது என்றாள். அவர் நிச்சயம் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்றால், எதற்கும் கேட்டு அவர் முடிவை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு தீர்மானிக்கலாம் என்று சொன்னேன். கூடியவரை பிரச்சனை இல்லாமல் இந்த திருமணம் நடந்தால் நல்லது. தன் அப்பா அந்தஸ்து பார்ப்பவர் என்றும் ஒரு பெரிய கோடீஸ்வரராக 10 மாப்பிள்ளையை தேர்வு செய்கிறேன் பார் என்று அடிக்கடி சொல்வார் என்று சொல்லியிருக்கிறார் பிரதீபா. நிச்சயம் எதிர்க்கத்தான் போகிறார், பார்க்கலாம். தயாளன் புருவம் சுருக்கி யோசித்தார்.
தேவா இதில் எழுதியிருப்பதற்கும் பிரதிபா சொன்னதற்கும் முரண்பாடு தெரிகிறதே. நாளைக்கு நேரில் அழைத்து வா பேசலாம் என்று தன் தந்தை சொன்னதாகவும் அந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்வதற்காகத்தான் இன்று சந்திக்க இருந்ததாகவும் பிரதிபா சொன்னாலே. தன் காதலை சொன்ன மாத்திரத்திலேயே எப்படி அவர் ஒப்புக்கொண்டார்? அவர் குணத்தை பற்றி 2 பேருமே கவலைப்பட்டு பேசியிருக்கிறார்களே, விசாரிக்க வேண்டும். தயாளன் மேலும் சற்று ஆராய்ந்து பார்த்துவிட்டு வீட்டை பூட்டி கொண்டு போலீஸ் ஜீப்புக்கு வந்தார். மீண்டும் பாஸ்கெட் பால் கிரவுண்டுக்கே விட சொன்னார். அத்தியாயம் 9. ராமதுரை, வெங்கடேஷ் 2 பேரும் திகில் முகங்களுடன் காத்திருக்க தயாளன் ஜீப்பில் வந்து இறங்கியதும் எழுந்து கொண்டார்கள். தேவாவுக்கு பகையாளி யாராவது உண்டா என்று நேரடியாக ஆரம்பித்தார் தயாளன். தெரியல சார், இங்கே அவர் விளையாட வர்றப்ப தான் பழக்கம், வாங்க போங்கன்னு தான் பேசுவோம். கடைசியாக அவர் உங்கள் 2 பேர்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்ததா வாட்ச்மேன் சொல்கிறான். என்ன பேசுனீங்க? நடந்து முடிஞ்ச மேட்சை பற்றி தான் பேசினோம். யார் எங்கே என்ன தப்பு செஞ்சாங்கன்னு பேசினோம், வேறு எதுவும் பேசலை சார். சரி, நீங்கள் புறப்பட்டு போனப்போ தேவா மட்டும் தனியாக டாய்லெட் ரூமுக்கு போயிருக்காரு. அப்போ தான் கொலைக்காரன் தொடர்ந்து போய் செயல்படுத்தியிருக்கான். ஆக அந்த சந்தர்ப்பத்திற்காக அவன் இங்கேயே ஏதோ ஒரு இடத்துல மறைவாக நின்று காத்துட்டு இருந்திருக்கணும். அப்படி சந்தேகப்படுற மாதிரி நீங்கள் யாரையாவது பார்த்தீங்களா? தயாளன் சொல்லிக்கொண்டே வந்தபோது வெங்கடேஷன் முகம் பிரகாசமாகி, ஆமாம் சார், நான் ஒருத்தனை அதோ அந்த மரத்தடியில் பார்த்தேன். சிகரெட் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தான். நாங்கள் 3 பேரும் பேசிகிட்டு இருந்ததே பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது என்றான். வெரி குட். அவன் எப்படி இருந்தான்? கொஞ்சம் நிதானமாக யோசித்து சொல்லுங்கள், அவசரம் இல்லை. சார், அது அவ்வளவு வெளிச்சம் இல்லாத இடம், அதனால் அவன் முகம், போட்டிருந்த சட்டை இதெல்லாம் பற்றி எனக்கு தெளிவாக எதுவும் நினைவில்லை. ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் உதலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். அவனோட வலது கையில் முழங்கை கிட்ட பேண்டேஜ் போட்டு சுற்றி இருந்தான். ஏதோ காயம் போல இருக்குது. ஆனால் அந்த வெள்ளை பேண்டேஜையும் மீறி சிகப்பாக ரத்தம் ஒரு வட்டமாக பரவி இருந்துச்சு. தயாளன் விரைப்பானார். கொலை நிகழ்ந்த இடத்தில் தேவா கிடந்த இடத்திற்கு அருகில் சுவரில் இருந்த 2 சொட்டு ரத்தம். இரத்த காயத்திற்கு போடப்பட்ட பேண்டேஜின் சந்தேகத்திற்கிடமாய் ஒரு ஆசாமி காத்திருந்திருக்கிறான் இங்கே. அவர் சொல்கிற ஆசாமி கொலைக்காரனாக இருப்பதற்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கின்றன. வெங்கடேஷ், ரொம்ப பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க நீங்கள். இன்னும் யோசிங்க. அவன் பக்கத்தில் ஸ்கூட்டரோ பைக்கோ எதுவும் இருந்துச்சா? நல்லா நினைவு இருக்குது. அதெல்லாம் எதுவும் இல்லை. அவன் மட்டும்தான் தனியாக நின்றுக்கிட்டு இருந்தான். வாங்க, எந்த மரத்தடியிலேருந்து எனக்கு காமிங்க. நடந்து குறிப்பிட்ட ஒரு மரத்திற்கு அடியில் வந்தார்கள். அந்த இடத்தில் போதுமான வெளிச்சம் இல்லாததால் போலீஸ் ஜீப்பை கொண்டு வர சொல்லி அதன் ஹெட்லைட்டை அந்த இடத்தை நோக்கி வெளிச்சம் பாய்ச்ச சொல்லிவிட்டு அந்த இடத்தில் தரையில் மும்மரமாய் தேடினார். ஒரு சிகரெட் துண்டு கிடந்தது. கோல்டு ஃபில்டர் சிகரெட் துண்டு அது. அதை தவிர வேற எதுவும் சிந்தனையை தூண்டும் விதமாக கிடைக்கவில்லை. உதய இன்ஸ்பெக்டர் மாலிக்கை அழைத்தார். நாய் வந்துட்டு இருக்கா? மாலிக் தலையாட்டி விட்டு திரும்பி பார்த்து, சார், அதோ வந்துகிட்டு இருக்கு என்றார். வந்து நின்ற துப்பறியும் நாயும் வேனை பார்த்து நாயும் அதன் டிரைவரையும் வர மர்டர் ஸ்பாட்டுக்கு பிடிச்சிக்கிட்டு போயுங்க மாலிக் என்றான் தயாளன். தூரத்தில் இருந்த டாய்லெட் அறைக்குள் அழைத்து செல்லப்பட்டதும் ட்ரெயினர் அதற்கு பயிற்சி மொழியில் உத்தரவிட்டு நாயின் சங்கிலியின் பிடிப்பை சற்று தளர்த்தி கொள்ள அது பாய்ச்சலாக தயாளன் நின்று கொண்டிருந்த மரத்திற்கு வந்தது. பிறகு அந்த கிரவுண்டுக்கு வெளியே சென்று சாலையில் குறிப்பிட்ட தூரம் ஓடி நின்று விட்டது. அது நின்றுவிட்ட இடத்திற்கு வந்த தயாளன் மாலிக்கிடம், இது பஸ் ஸ்டாப் இல்லை, பார்க்கிங் பகுதியும் இல்லை. அதாவது வந்தவன் பஸ்ஸில் போகலை, சொந்த வாகனத்திலையும் போகலை, ஆட்டோ இல்லைனா டாக்ஸி இந்த இடத்துல பிடிச்சிருக்கணும். மாலிக், விசாரிங்க என்றவர் வெங்கடேஷ் சொன்ன வந்தவன் பேண்டேஜ் போட்டிருந்த விவரத்தை சொன்னார். 10-15 கான்ஸ்டபிள்களை போட்டு ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு விடாமல் விசாரிக்கணும். ராத்திரி 8 மணிக்கு கிரவுண்டு வாசலில் கையில் பேண்டேஜோட ஒரு ஆசாமி சவாரை ஏற்றுக்கிட்டு போனது யார்? இதுதான் கேள்வி. அவனை எங்கே இறக்கி விட்டான்? செஞ்சிடலாம் சார். முகத்தோட அடையாளம் சொன்னால் கூட மறந்துருப்பாங்க. கையில் பேண்டேஜுங்கிறது யாரும் பார்க்க தவறாத ஒரு விஷயம், மறக்காமல் வச்சுருப்பாங்க என்றார் உற்சாகமாக மாலிக். அத்தியாயம் 10. மே கம்மின்? கதவை லேசாக திறந்தபடி கேட்டார் யூனிஃபார்மில் இருந்த இன்ஸ்பெக்டர் தயாளன். அனாமிகாவின் ஒவ்வொரு விரலாக நெயில் பாலிஷ் போட்டு கொண்டிருந்த ஆல்பர்ட் உடனே அந்த பாட்டிலை மறைத்து வைத்தான். அனாமிகா எஸ் என்றால் ஸ்டைலாக. எதிர் நாற்காலியில் அமர்ந்த தயாளன் அவளை ஒரு வினாடி உற்று பார்த்துவிட்டு, உங்கள் பேர் அனாமிகாவா இல்லை ஷர்மிலியா என்றார். அனாமிகா தான். ஏன் சார்? பின்ன எதுக்காக ஷர்மிலான்னு தேவா கிட்ட நாடகம்? அனாமிகா எச்சில் விழுங்கினாள். பிறகு சுதாரித்து கொண்டார். அதெல்லாம் எங்கள் ப்ரொஃபஷனல் விஷயங்கள். நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அதை சொல்லுங்கள். உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரிக்கலாம்னு வந்தேன். அனாமிகா முகம் சிவந்தாள். வாட் யூ மீன்? அரெஸ்ட்? அரெஸ்ட் இல்லை, விசாரணை. தேவைப்பட்ட அரெஸ்ட். ஒரு கொலைக்கு நீங்கள் காரணமாக இருக்கலாம்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். நான்சென்ஸ் சார், நான் டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்திட்டு இருக்கோம். பல குற்றவாளிகளை கண்டுபிடிச்சோமே ஒழிய கொலையாவது நாங்களாவது ஜோக், சிரிச்சியாக வேண்டிய ஜோக். மிஸ் அனாமிகா, பி சீரியஸ். தேவா கொலை செய்யப்பட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேவா கொலை செய்யப்பட்டாரா என்றான் ஆல்பர்ட் இலவச இணைப்பாக ஆச்சரியத்தை முகத்தில் சேர்த்து கொண்டு.
மேஜை மீது கிடந்த அன்றைய தின செய்தித்தாளை எடுத்த தயாளன் அதன் 3ஆம் பக்கத்தை புரட்டி மடக்கி தேவா கொலை பற்றி வந்த செய்தி பகுதியை அவள் பக்கம் திருப்பி வைக்க அனாமிகா அதை வரி வரியாய் வாய்விட்டு வாசித்து முடித்து மை காட் என்றாள். தேவாவோட காதலி பிரதீபா கிட்ட தேவா தன்னை ஷார்மிலின்னு பொண்ணு திடீர்னு காரில் வந்து சந்தித்து காதலிக்கிறதா சொன்ன விபரத்தை சொல்லியிருக்கிறாரு. அந்த ஷர்மிலி தனக்கு தேவா கிடைக்காத ஆத்திரத்தில் ஆள் வச்சு கொலை செய்திருக்கலாம்னு பிரதீபா நினைக்கிறாங்க. போஸ்கட் பால் மைதானத்தை சுற்றி உள்ள அத்தனை பங்களாவிலையும் விசாரிச்சிட்டோம். ஷர்மிலான்னு யாரும் இல்லை. தேவாவோட ஆஃபீஸில் இன்றைக்கி விசாரித்தப்போ ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு ஒரு காரில் ஒரு பொண்ணோட தேவா போனதை பார்த்த நம்பர் ஒருவர் கார் நம்பரையே மனப்பாடம் செய்திருந்ததா சொன்னார். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகலை. டெல்மி, எதுக்காக ஷர்மிலி வேஷம்? இந்த கொலையில் உங்கள் பங்கு என்ன என்றார் தயாளன். சார், இந்த கேஸில் எவ்வளவு சிக்கல் இருக்கும்னு தெரியாமல் போச்சு சார். பிரதீபாவோட அப்பா கங்காதர் தன்னோட ஆள் ஒருத்தனை எங்கள் ஏஜென்சிக்கு அனுப்பியிருந்தார். அவன் பேர் தாமஸ். பிரதீபா ஒரு பையனை காதலிக்கிறா. அவன் பேர் எப்படிப்பட்டவன்னு விசாரித்து சொல்லணும்னு கேட்டுக்கிட்டான். கல்யாணம் நிச்சயமான பொண்ணை பற்றியோ மாப்பிள்ளையை பற்றியோ இப்படி தகவல் விசாரிக்க சொல்கிறது எங்களை மாதிரி ஏஜென்சிகளுக்கு நிறைய பேர் வர்றது உண்டு. தெரியும், மேலே சொல்லுங்கள். அனாமிகா அந்த தகவல்களை திரட்டுவதற்காகத்தான் மேற்கொண்ட நடவடிக்கைகள் அனைத்தையும் சொல்லி முடித்து தேவாவை கொலை செய்வாள்னு எனக்கு எப்படி சார் தெரியும் என்றாள். சரி, தாமஸ் அட்ரஸ் என்ன? தரலை. அவன் கங்காதர்கிட்ட மேக்கப் பலனாக இருக்கிறதா சொன்னான். 2000 சார்ஜ் பண்ணேன். அட்வான்ஸ் 1000 கொடுத்துட்டு தகவல் வாங்கிக்கிட்டப்ப மிச்ச பணத்தை கொடுத்தான். தேவாவை பற்றி நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டோட காப்பி கொடுங்க. அனாமிகா திரும்பி ஆல்பர்ட்டை பார்க்க அவன் சென்று பீரோ திறந்து ஃபைல் எடுத்து வந்து புரட்டி டேக் நீக்கி எடுத்து கொடுக்க தயாளன் அதை நிதானமாக படித்து பார்த்தார். தன் அப்பா தன் காதலனை பற்றி விசாரிக்க சொல்லியிருக்கிறது தெரிஞ்சால் பிரதீபா வருத்தப்படுவாங்க. அதனால் நீங்கள் விசாரிக்கிறது பிரதீபாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தாமஸ் சொன்னான். ஐசி. ஆக தன் மகள்கிட்ட காதலை ஆதரிக்கிற மாதிரி ஒரு நாடகம் ஆடிட்டு கங்காதர் தன் ஆளை அனுப்பி உங்கள் மூலமாக தேவாவை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அவனை தீர்த்துக்கட்ட ஏற்பாடு செய்திருக்கணும் என்றார் தயாளன். ஆமாம் சார், இது அநியாயம். போய் அவரை உடனே கைது செய்யுங்க சார். அப்படி எதுவும் உடனே செஞ்சிட முடியாதுங்க. தனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதும்பாரு. அந்த தாமஸை பிடிக்கலாம். அவனை விசாரிச்சுட்டு தான் அவர்கிட்ட போகணும். உங்கள் ஃபோனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் என்று ரிசீவரை எடுத்து எண்கள் சுற்றினார். ஹலோ, பிரதீபா பேசுகிறேன். நான் இன்ஸ்பெக்டர் தயாளன் பேசுகிறேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்தால் தேவலாம். கொஞ்சம் பேசணும் மேடம். வர்றேன் சார். கொன்னவனை பிடிச்சிட்டிங்களா? நெருங்கிட்டோம், பிடிச்சிடலாம். ஒரே ஒரு கேள்வி, இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு தாமஸ் வேலைக்கு வந்திருக்கானா? தாமஸ்? உங்கள் அப்பாவோட மேக்கப் பலன் தாமஸ். அவன் வேலையை விட்டு நின்று 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சே சார். அப்படியா? சரி, ஸ்டேஷனுக்கு வாங்க, நேரில் பேசலாம். ரிசீவரை வைத்த தயாளன் சற்றே குழப்பமிட்டார். எதிரே அனாமிகாவை பார்த்தார். தாமஸ் உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா? தாராளமா என்று அனாமிகாவும் ஆல்பர்ட்டும் ஒரே நேரத்தில் சொல்ல உடனே அனாமிகா ஆல்பர்ட்டை மறைத்தாள். இது சம்பந்தமாக கங்காதர் நேரடியாக ஃபோனில் பேசவே இல்லை தானே? ஆமாம், பேசலை சார். நீங்களும் நடுவில் அவரை கான்டாக்ட் செய்யலை? இல்லை, தாமஸ் சொன்னான் கங்காதரை நாங்கள் இது விஷயமா கான்டாக்ட் பண்ணக்கூடாது. தன்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கும் எந்த அட்ரஸும் கொடுக்கல. அவன் நேரில் வந்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னான். உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வரலையா? சரியான அட்ரஸ் எதுவும் தராமல் ஒருத்தன் ஒரு ஆசாமியை பற்றி விசாரிக்க சொல்லியிருக்கான். அவன் நேர்மையான ஆள் தானா, நல்ல நோக்கத்தோடு தான் விசாரிச்சானா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கணும் மேடம். நியாயம்தான். பிரதீபாவுக்கு இந்த விசாரணை விஷயம் தெரியக்கூடாதுன்னு அவன் சொன்ன காரணம் ஏற்றுக்கிற மாதிரி இருந்ததால் எனக்கு சந்தேகம் எதுவும் தோணலை. ஏதோ ஒரு வகையில் ஒரு கொலை நடக்க உதவி செஞ்சுருக்கோம்னு நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ வருத்தப்படுறதால மார்ச்சுவரியிலேருந்து தேவா எந்திரிச்சு வந்துட போகிறதில்ல மேடம். அந்த தாமஸ் கங்காதர் பேரை பயன்படுத்தியிருக்கான்னு நினைக்கிறேன். முதல்ல தாமஸை பிடிச்சாகணும். அவன் இங்கே வந்தப்போ யாருக்காச்சும் ஃபோன் செஞ்சானா? தன்னை பற்றி தகவல் ஏதாச்சும் சொன்னானா? இல்லை சார், ஆள் கருப்பாக இருந்தான். முகம் நல்லா ஞாபகம் இருக்குது. வேறு எந்த தகவலும் அவனை பற்றி தர முடியாமல் இருக்கும். சரி, நான் சப் இன்ஸ்பெக்டரை அனுப்புகிறேன். அவரோட உங்கள் பழைய கிரிமினல் ஃபோட்டோஸ் எல்லாம் காட்ட சொல்கிறேன். அதில் அவன் இருக்கானான்னு பார்த்து சொல்லுங்கள் என்று தயாளன் எழுந்து கொண்டார். அத்தியாயம் 11. உங்கள் வீட்டில் 1 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்த தாமஸை பற்றி சொல்லுங்கள் என்றார் தயாளன் மின்சார விசிறியின் சுழற்சி வேகத்தை அதிகப்படுத்தி விட்டு வந்து அமர்ந்து. பிரதீபா முந்தைய தின அழுகையின் விளைவாக கையோடு கைக்குட்டை வைத்திருந்து அதை ஒரு முறை மூக்கின் மேல் உபயோகப்படுத்திவிட்டு, சார், அவன் ஒரு மாதிரியான முரட்டாசாமி. அப்பாவுக்கு இடது கை மாதிரி கூடவே இருந்தான். அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. பிஸ்னஸில் பல ப்ராப்ளம் இருக்குமா, அதனால் அவன் பாதுகாப்புக்காக அவனை கூடவே வச்சுருக்கேன்னு அப்பா சொன்னார். ஆனால் அவன் அப்பாவோட பேரை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்தான். பல பேர்கிட்ட மிரட்டி காசு வாங்க ஆரம்பித்தான். அப்பாவுக்கு இது தெரிஞ்சதும் அவனை கழட்டி விட்டார். இது நடந்து 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும் சார் என்றார். தாமஸ் எங்கே குடியிருந்தான்னு தெரியுமா? எங்கள் வீட்டு அவுட் ஹவுஸில் தான் குடியிருந்தான். அப்புறம் காலி பண்ணிட்டு போயிட்டான். அப்புறம் அவன் எங்கே இருக்கான்னு தெரியாதா? தெரியாது சார். அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை.
பிரதிபா, இந்த கொலையை தாமஸ் செய்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கொலைப்பழி உங்கள் அப்பா மேலே வேணுங்கிற மாதிரி யாரோ அவனை திறமையாக தயார்படுத்தியிருக்காங்க. ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியில் முதல்ல அவன் தேவாவை பற்றின விவரங்களை சேகரிக்க சொல்லியிருக்கான். கங்காதரை அனுப்பி வச்சதா சொல்லியிருக்கான். மை காட், ஏன் டாடியா? சச்சா, தாமஸுக்கும் அவருக்கும் கடுமையான வாக்குவாதம் எல்லாம் ஓயா வாயானெல்லாம் அவன் எங்கள் அப்பாவை திட்டிட்டு போனான் சார். பிரதிபா, இது வரைக்கும் தேவாவை அவருக்கு பிடிக்காத யாரோ ஒரு பகையால் கொலை செஞ்சுருக்கான்னு தான் கோணம் வச்சுருந்தேன். அது இல்லை, உங்கள் அப்பாவையோ இல்லை உங்களையோ தேவாவை கொலை செய்கிறதன் மூலமாக பழிவாங்கிறது ஒருத்தர் நோக்கம். அவர் உங்கள் அப்பா கிட்டேருந்து விலகின தாமஸை தேடி பிடிச்சு அழகாக திட்டம் போட்டு கொடுத்து பழி வாங்கியிருக்காரு. அந்த ஒருத்தர் யார்? அதுதான் இப்போ கேள்வி. தாமஸை பிடிச்சிட்டா விடை கிடைக்கும் சார். அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு பர்சனலாக ஏதாச்சும் பகை உண்டா பிரதிபா? யோசிங்க. எனக்கு என்ன சார் பகை? எங்கள் அப்பாவுக்கு இருக்கலாம், வியாபாரத்தில் பகை இருக்கிறதா அவரே சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக பாதுகாப்புக்காக லைசன்ஸோட துப்பாக்கி கூட வச்சிருக்காரு. நாற்காலியை பின் தள்ளி எழுந்து கொண்ட தயாளன், அப்போ உங்கள் அப்பாவையே கேட்டுடலாம் என்றார். தயாளன் விபரமாக சொன்னதும் உதடுகள் துடிக்க உஷ்ணமானார் கங்காதர். தாமஸா? அந்த ராஸ்கலா? வேலியில் போன ஓனானை எடுத்து மடியில் கட்டிக்கிட்ட கதையா? அவனுக்கு நான் நிறைய சலுகைகள் கொடுத்தேன். அதை எனக்கு எதிராகவே பயன்படுத்த துவங்கினான். வெட்டி விட்டேன். இருங்க வர்ற மகேந்திரா. அவரின் அழைப்புக்கு வந்து நின்றான் யூனிஃபார்மில் இருந்த டிரைவர் மகேந்திரன். தாமஸ் நம்மக்கிட்டேருந்து போனதுக்கப்புறம் நடுவில் ஒரு தடவை அவனை பார்த்ததா சொன்னியே, எங்கே பார்த்த? சார்கிட்ட சொல்லு. மகேந்திரன் தயங்கினான், நெளிந்தான். பரவாயில்ல சொல்லு. ஒரு சாராய கடையில் பார்த்தேன் சார். என்னடா பண்ணுறேன்னு கேட்டேன். மாமா வேலை பார்க்குறேன். பல பேருக்கு இல்லை, ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான்னு சொன்னான். அது யாருன்னு சொல்லலை, பெரிய மனுஷன்னு சொன்னான். அந்த ஆளுக்கு தேவைப்படுறப்பெல்லாம் தினசாக குட்டிகளை சப்ளை பண்ணுவேன். 1000 கணக்கில் காசு தருவார். அவர் ஒரு ஆளை வெட்டிட்டு வாடான்னா சொன்னால் வெட்டிட்டு வருவேன்னு சொன்னான் சார் என்றான் மகேந்திரன். சரி, அவன் எங்கே தங்கியிருக்கான்னு கேட்டியா? திருவான்மியூரில் ஏதோ ஒரு மாவு மில்லு பேர் சொன்னான், நினைவு இல்லை. அந்த மில்லுக்கு பின்னாடி ஒரு வீட்டில் இருக்கிறதா சொன்னான். அந்த மாவு மில்லுக்கு தான் ஃபோன் வரும். உனக்கு ஏதாவது எப்போவாவது தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணு, ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னான். ஆளை உடுப்பான்னு நான் வந்துட்டேன். தயாளன் மனதில் குறித்து கொண்டார். திருவான்மியூர் மாவு மில், ஃபோன் உள்ள மாவு மில், சுலபமாக பிடித்து விடலாம். சார், உங்களுக்கு எதிராக உங்களை இந்த கொலையில் மாட்டி விட்டுற நோக்கத்தோடு யார் செயல்பட்டிருக்காங்கன்னு உங்களால் யூகமாக யாரையாவது சொல்ல முடியுமா? கங்காதர் யோசித்தார். சார், நான் என் தொழிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கண்டிப்பான ஆசாமி. முதல்ல நாங்கள் 4 பேர் கூட்டாக சேர்ந்து பிஸ்னஸ் செஞ்சோம். கொள்கை தகராறு அடிக்கடி வரும். நான் தான் மேனேஜிங் பார்ட்னர். சேல்ஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கடன் மட்டும் கொடுக்கக்கூடாதுங்கிறது என் பாலிசி. 3 பார்ட்னர்ஸ்க்கும் இது பிடிக்காது. கடன் கொஞ்சம் கொடுத்தா தான் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும்னு வாதாடினாங்க. சரின்னு அவங்க சொன்னபடி ஏஜென்ட்ஸுக்கு கடன் கொடுத்ததில் ஒரே வருஷத்தில் வசூலாக வேண்டிய கடன் 7.5 லட்சம் ஆயிடுச்சு. மேனேஜிங் பார்ட்னருங்கிற முறையில் சரியான பார்ட்டி பார்த்து கடன் தராதால் அந்த கடனுக்கெல்லாம் நான் தான் பொறுப்புன்னு குற்றம் சாட்டினாங்க. எனக்கு கோபம் வந்து பைசா சுத்தமாக கணக்கு பார்த்து விலகிட்டேன். தனியாக தொழில் ஆரம்பித்தேன். அன்னையிலேருந்து அவங்க 3 பேருக்கும் நான் எதிரி மாதிரி ஆயிட்டேன். அவங்களுக்கும் தனித்தனியாக பிரிஞ்சு வேறு தொழில் செய்கிறாங்க. ஆனால் என் தொழிலை எப்பவும் கவுக்கலாம், எப்படியெல்லாம் தொந்தரவு தரலாம், யாருக்கெல்லாம் மொட்டை பெட்டிஷன் போடலாம்னு கூட்டாக யோசித்து சதி பண்ணுவாங்க. இன்றைக்கும் இது தொடருது. அந்த 3 பேரை தவிர வேறு எனக்கு பகை யாருமே இல்லை சார். அவங்க யார்? சொக்கநாதன், விஸ்வமூர்த்தி, பாலசிங்கம் என்றவர். அவர்கள் இப்போது செய்யும் தொழில் விவரங்களை சொல்ல தயாளன் குறிப்பெடுத்து கொண்டார். இந்த 3 பேரில் பெண்கள் விஷயத்தில் யார் வீக்கு? அவங்க பர்சனல் லைஃப் எனக்கு தெரியாது சார், சாரி. அனாவசியமாக ஒருத்தரை தப்பு சொல்லக்கூடாது. ஆனால் ஒன்று, தேவா கொலையில் இவங்க யாராச்சும் சம்மந்தப்பட்டிருக்கிறதா நீங்கள் உறுதியாக சொன்னால் சட்டம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற வரைக்கும் நான் சும்மா இருக்க போகிறதில்ல. ஐ ஹாவ் பிஸ்டல். பொறுமையோட எல்லை சார். என் மேலே பகைனா என் பொண்ணு என்ன செஞ்சா? அவள் ஃப்யூச்சரே போயிடுச்சே சார். அவள் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து அந்த பையனை அழைச்சிட்டு வாமான்னு நான் சொன்னேன் சார். பாருங்கள், நேத்திலேருந்து சாப்பிடல. இப்படி மோசமான நிலையில் என் பொண்ணை நான் பார்த்ததே இல்லை என்ற கங்காதருக்குள் கண்கள் கலங்கியது. சார், நான் உங்களை அப்புறம் மறுபடி சந்திக்கிறேன் என்று புறப்பட்டார் இன்ஸ்பெக்டர் தயாளன். அத்தியாயம் 12. திருவான்மியூரில் ஃபோன் வைத்துள்ள மாவு மில்களை எல்லாம் முதலில் ஒரு பட்டியல் எடுத்துக்கொண்டார் தயாளன். ஒவ்வொரு மில்லாக ஃபோன் செய்து, உங்கள் மில்லுக்கு பின்னாடி வீட்டில் குடியிருக்கிற தாமஸை கொஞ்சம் கூப்பிட முடியுமா என்றார். அப்படி இங்கே யாரும் இல்லையா சார் என்றார் ஒருவர். தாமஸா? ராங் நம்பர் என்றார் ஒருவர். போய் விசாரித்தோம், இங்கே தாமஸ்னு யாரும் இல்லையாமே என்றார் ஒருவர். 4வதாக சாரதா மாவு மில்லின் எண்ணை தொடர்பு கொண்டபோது, வீடு பூட்டி இருக்கு சார், வெளியே போயிருக்கார் போல இருக்கு என்றார்கள். தயாளன் உடனே அந்த சாரதா மாவு மில்லின் விலாசத்திற்கு வந்தார். கல்லாவில் இருந்தவனிடம் முதலில் உள்ளே ஓடும் மெஷினின் சத்தத்தை கொஞ்ச நேரம் நிறுத்த சொல்லிவிட்டு, தாமஸ் வீட்டை காமிங்க, ஒரு விசாரணை என்றார்.
அந்த ஆள் பதறி போய் மேஜையை பூட்டி கொண்டு, சார் எங்களை எதுவும் தப்பாக நினைக்காதீங்க சார், அவன் சரியான பொறுக்கி ரவுடி, எங்களை கேட்காம எல்லாருக்கும் எங்கள் மில்லோட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டான். யாராச்சும் அவனுக்கு ஃபோன் செஞ்சால் நாங்கள் போய் இவனை கூப்பிட்டு சொல்லியாகணும், இல்லைனா கலாட்டா பண்ணுவான், குடலை உருவிடுவேன்னு மிரட்டுவான். அவனுக்கு பயந்து வேறு வழி இல்லாமல் ஃபோன் வந்தால் கூப்பிடுவான். அவனை இந்த இடத்த விட்டு எப்படியாவது மாற்றிட்டா உங்களுக்கு புண்ணியமாக போகும் சார். கவலைப்படாதீங்க, அவன் இந்த இடத்துலேருந்து ஜெயிலுக்கு போக போகிறான். வாங்க. அவனை எப்போ பார்த்தீங்க கடைசியாக? 2-3 நாள் ஆச்சு சார். 4 நாளாக அவனுக்கு ஃபோன் எதுவும் வரல சார். 2 பேரும் பின்புறம் இருந்த வரிசையான ஓட்டு வீடுகளை நோக்கி நடக்க, வழக்கமாக அவனுக்கு யார் யார் ஃபோன் செய்வாங்க என்றார். ஃபோன் செய்கிறவங்க அவங்க பேரை சொல்கிறதில்ல சார், தாமஸை கூப்பிடுங்கன்னு மட்டும் சொல்கிறாங்க. இவன் பேசுவான். இவன் என்ன பேசுவான்? வேற என்ன, பொம்பளை வியாபாரம் தான் சார், அவளை இங்கே அனுப்பி வைக்கிறேன், இவளை அங்கே அனுப்பி வைக்கிறேன்னு பேசுவான். மில்லில் பொம்பளைங்க மாவு அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க, இவன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் பேசுவான். எனக்கு ஆத்திரமாக வரும், ஆனால் எதுவும் செய்ய முடியாது. 4 நாளைக்கு ஒரு தடவை ஒரு பெரிய மனிதன் ஃபோன் செய்வார் சார். குரல் கம்பீரமாக இருக்கும். அவர் பேசினா மட்டும் இவன் ஃபோனில் ரொம்ப பணிவாக மரியாதையாக பேசுவான். அவர் யாருன்னு தெரியாதா? தெரியாது சார். பேசுகிறவங்க நாங்கள் யார் எடுத்தாலும் பேரை சொல்ல மாட்டாங்க. அந்த ஆள் கதவில் பூட்டு போட்டிருந்த ஓட்டு வீட்டை காட்டி, இந்த வீடு தான் சார், அவன் மட்டும்தான் இருக்கான், வீட்டில் அதிகம் இருக்க மாட்டான், இருந்தால் சதா சாராயம் குடித்து மல்லாந்து கிடப்பான், தொழிலில் உள்ள பொம்பளை பிள்ளைங்க வந்து போகும் என்றான். தயாளன் பக்கத்து வீடுகளில் விசாரிக்க 2 தினங்களாக வீடு பூட்டியே இருப்பதாகவும் தாமஸ் வீடு திரும்பவில்லை என்றும் சொன்னார்கள். தயாளன் அந்த பூட்டை ஒரு இரும்பு கம்பியால் நெளித்து திறந்து உள்ளே அதிர்ந்தார். அந்த வீடும் குப்பையும் கிழிந்த காகிதங்களுமாக காலியாக இருந்தது. ஒரு சட்டையோ பெட்டியோ பாத்திரமோ நாற்காலியோ எதுவும் இல்லை. தாமஸ் புத்திசாலித்தனமாக வீட்டை முன்கூட்டியே காலி செய்து வேறு இடத்திற்கு குடிபெயர்ந்து விட்டு கொலையில் இறங்கியிருப்பது பட்டவர்த்தனமாக தெரிய தயாளனுக்கு லேசாக ஒரு அவமானம் எழுந்தது. அந்த வீட்டில் கிடந்த ஏராளமான குப்பை காகிதங்களை கிழித்து எரியப்பட்டவற்றை எல்லாம் பொறுக்கி ஒரு இடத்தில் வைத்து கொண்டு ஒவ்வொன்றாக ஆராய்ந்தார். கசங்கின ஒரு காகிதத்தில் எழுதப்பட்டிருந்த ஒரு செலவு கணக்கு அவரை கவர்ந்தது. கங்காதர் தனது வியாபார பார்ட்னரின் பெயர்களை சொன்னபோது விஸ்வமூர்த்தி என குறிப்பிட்டார். இந்த கணக்கில் விஸ்வமூர்த்தி வருகிறது. டிரைவரிடம் தாமஸ் தான் ஒரு பெரிய மனிதனுக்கு பெண்கள் சப்ளை செய்வதாக சொல்லியிருக்கிறான். அதை இந்த மாவு மில்காரனும் உறுதிப்படுத்துகிறான். ஆக விஸ்வமூர்த்தியிடம்தான் தாமஸ் வேலை பார்க்க வேண்டும். விஸ்வமூர்த்தியின் ஏற்பாட்டின்படிதான் தாமஸ் வீட்டை காலி செய்துவிட்டு கங்காதர் பெயரில் சந்தேகம் வரும்படி செயல்பட்டு கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருக்க வேண்டும். இதெல்லாம் யூகம்தான். எப்படி நிரூபிக்கப் போகிறேன்? ஆதாரம் என்ன இருக்கிறது? இந்த கணக்கெழுதின சீட்டையெல்லாம் வைத்து கொண்டு அரெஸ்ட் வாரண்ட் கேட்க முடியாது. மாஜிஸ்ட்ரேட் வாயால் மட்டுமே சிரிக்க மாட்டார். தாமஸ் அவனை பிடித்தாக வேண்டும். அவன் வாயால் உண்மைகளை வரவழைக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் விஸ்வமூர்த்தியை நெருங்க முடியும். தயாளன் மற்ற காகிதங்களையும் அலசிவிட்டு வீட்டை முன் போல பூட்டிவிட்டு புறப்பட்டார். அத்தியாயம் 13. தயாளன் தன் வீட்டில் ஈசி சேரில் சாய்ந்தபடி யோசனையில் இருந்தார். ஒரே ஒரு இழுப்பு இழுத்துவிட்டு அவர் ஆஸ்ட்ரேயில் வைத்திருந்த சிகரெட் 1 இன்ச்சு நீளத்திற்கு சாம்பல் கவசம் அணிய துவங்கியிருக்க சப் இன்ஸ்பெக்டர் மாலிக் பைக்கை நிறுத்தி உள்ளே வந்தவர். குட் ஈவினிங் சார். உட்காருங்க மாலிக். ஏதாச்சும் பிரேக் கிடைச்சிருக்கா? மாலிக் கையோடு கொண்டு வந்திருந்த தேவாவின் அறையில் இருந்த தயாளன் எடுத்து வந்து தந்திருந்த டைரியை எடுத்தார். சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டைரியை ஒரு தேதி கூட விடாமல் எல்லாம் படித்தேன் சார். இதில் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் தேவா எழுதியிருக்கிற மேட்டரில் ஒரு மோட்டிவ் கிடைக்கிற மாதிரி படுது. அப்படின்னா என்ன அது? அப்படியே படிங்க. மாலிக் டைரியின் குறிப்பிட்ட பக்கத்தை படித்தார். இன்றைய பிரதீபா முகம் வாட்டமாக இருந்தது. காரணம் கேட்டபோது ஒரு சம்பவத்தை விவரித்தாள். இன்று காலையில் அவள் வீட்டிற்கு அவள் அப்பாவின் பழைய வியாபாரி பார்ட்னர் விஸ்வமூர்த்தியும் அவர் மகன் ஜோஷியும் வந்தார்களாம். பழைய பகை காரணமாக அவள் அப்பாவுக்கும் விஸ்வமூர்த்திக்கும் பேச்சுவார்த்தை கூட இல்லாத நிலையில் விஸ்வமூர்த்தி வீடு தேடி வந்தது ஒரே ஆச்சரியமாய் இருந்ததாம். கங்காதரிடம் விஸ்வமூர்த்தி பகையை மறந்துவிட சொன்னாராம். ஜோஷி ஒரு திருமண வரவேற்பில் பிரதீபாவை பார்த்தானாம். அவளை மிகவும் பிடித்து விட்டதாம். திருமணம் செய்ய ஆசைப்பட்ட அப்பாவிடம் சொன்னானாம். விஸ்வமூர்த்தி பகை குடும்பம் என்று சொல்லியும் பிடிவாதம் பிடிக்கவே அவன் ஆசையை நிறைவேற்ற எல்லா பகையும் மறந்து சம்பந்தம் பேச வந்ததாக விஸ்வமூர்த்தி கூறினாராம். ஆனால் பிரதீபாவின் அப்பா பழைய சம்பவங்களை மறப்பதாக இல்லை. அலட்சியப்படுத்தி கடுமையான வார்த்தைகளால் திட்டிவிட்டாராம். உன் பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துடுறேன் என்று சவால் விடுவது போல கத்திவிட்டு விஸ்வமூர்த்தி சென்றாராம். அதனால் பிரதீபாவுக்கு கவலையாம். அசட்டு பெண்ணே, அமெரிக்க இராணுவமே எதிர்த்து வந்தாலும் நம்ம யாராலும் பிரிக்க முடியாது என்று நான் ஆறுதல் சொன்னேன். மாலிக் படித்து முடிக்க தயாளன், வெரி குட். விஸ்வமூர்த்தி கங்காதருக்கு எதிராக ஏன் செயல்பட்டிருக்கிறதுக்கான காரணம் இப்போ கச்சிதமாக கிடைச்சிருச்சு என்றார். எஸ் சார். தம் பையனுக்கு பொண்ணு தராத கங்காதரை பழி வாங்கணும்னு நினச்சிருக்காரு. பிரதீபா யாரையோ காதலிக்கிற விஷயம் விஸ்வமூர்த்தி காதுக்கு வந்திருக்குது. முந்தி கங்காதர்கிட்ட வேலை பார்த்த தாமஸ் இப்போது தனக்கு பொண்ணுங்களை சப்ளை செய்துட்டு இருக்கிறதால அவனை வச்சு தேவாவை கொலை செய்ய தீர்மானிச்சிருக்கிறாரு.
சரி, எல்லாம் பொருத்தமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி நிரூபிக்கிறது? விஸ்வமூர்த்தி தாமஸோட திட்டம் போட்டதை எப்படி ஆதாரப்பூர்வமாக ப்ரெசென்ட் பண்ணுறது? தாமஸ் கிடைச்சா தான் முடியும். சாதாரணமாக விஸ்வமூர்த்தியை சந்தித்து விசாரித்தா என்ன சார்? அவர் ரியாக்ஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமே. நானும் இதை யோசித்தேன். நம்மக்கிட்ட தாமஸும் இல்லை, சரியான ஆதாரமும் இல்லை. அதனால் நிச்சயமாக மறுப்பார். அதுவும் இல்லாமல் அலர்ட் ஆகிடுவார். தாமஸ் ஒரு வேளை அவர் கண்ட்ரோலில் எங்கேயாவது தலைமறைவாக இருக்கலாம். அவனை இன்னும் பாதுகாப்பாக இடம் மாற்றிடுவார். அதனால் நாம் அவரை சந்தேகப்பட வேண்டாம்ங்கிறத வெளியில் காட்டிக்க வேணாம்னு நினைக்கிறேன். விஸ்வமூர்த்தியோட டெலிஃபோன் ஒன்று கேட்டு டேப் செய்ய ஏற்பாடு செஞ்சுருக்கேன். தயாளன் சொல்லி கொண்டு இருக்கும்போது டெலிஃபோன் ஒலித்தது. ஹலோ, தயாளன் ஸ்பீக்கிங். சார், நான் ஸ்டேஷன்லேருந்து ஏட்டு பேசுகிறேன். நம்ம கான்ஸ்டபிள் சுப்பிரமணி ஒரு ஆட்டோ டிரைவரை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு. அந்த ஆட்டோ டிரைவர் தாமஸை திருவான்மையூர்லேருந்து மயிலாப்பூர் பாஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு அன்றைக்கி ராத்திரி கொண்டு வந்து விட்டுருக்கான் சார். வெரி குட் என்று உற்சாகமாக எழுந்து கொண்ட தயாளன், அங்கேயே அந்த டிரைவரை வச்சுருங்க, நான் இதோ வந்துட்டேன் என்று ரிசீவரை வைத்துவிட்டு யூனிஃபார்ம் அணிய துவங்கினார் தயாளன். தாமஸ் கிடைச்சிருவான்னு நினைக்கிறேன் என்று புறப்பட்டார். அந்த ஆட்டோ டிரைவர் ஒல்லியாக விடவென்று இருந்தான். நெற்றியில் விபூதி வைத்திருந்தான். 15 தினங்களுக்கு முன்னர் அவன் மொட்டையடித்திருக்க வேண்டும். விரைவாக முள்ளாக நிலை குத்தி முடி நின்றது. நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுப்பா. முந்தா நாள் சாயங்காலம் வலது கையில் பேண்டேஜ் போட்டிருந்த கருப்பான ஒரு ஆளை மயிலாப்பூர் கிரவுண்டு வாசலில் இறக்கி விட்டியா என்றார் தயாளன். ஆமாம் சார். எங்கே ஏற்றுனேன்? திருவான்மையூரில் சார். அவன் கையில் என்ன வச்சுருந்தான்? கையில் எதுவும் இல்லை சார். தனியாக வந்தானா? யார்கிட்டையாவது பேசிட்டு பிரிஞ்சு வந்தானா? தனியாக தான் வந்தான் சார். திருவான்மையூரில் ஒரு இரும்பு கடை வாசலில் நான் வண்டியை நிறுத்தி வச்சுருந்தேன். வந்தான். மயிலாப்பூர் போகணும்னா எங்கேன்னு இடத்த சொன்னான். ஏற்றிக்கிட்டு போனேன். 2 ரூபா மீட்டருக்கு மேலே நான் கேட்காமையே கொடுத்துட்டு இறங்கிட்டான். நான் போயிட்டேன். அவன் இங்கே இறக்கப்பட்டப்ப எத்தனை மணி இருக்கும்? 7 மணி இருக்கும் சார். அப்போ கூட கிரவுண்டில் மேட்ச் ஏதோ நடந்துகிட்டு இருந்துச்சு. கூட்டமாக இருந்துச்சு. சரி, வழியில் அவன் கூட எதுவும் பேசினானா? பேசினான் சார். என்ன பேசினான்? கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஓட்டுப்பா. இப்போ தான் ஒரு ஆட்டோக்காரன் இடிச்சிட்டு போயிட்டான். கட்டு போட்டுக்கிட்டு வர்றேன்னு சொன்னான். வேறு எதுவும் பேசலை சார். ரைட்டு, என்னோட வா. திருவான்மையூரில் அவன் எந்த இடத்துல உன் ஆட்டோவில் ஏறினான்னு காட்டு. சரி சார். அவனையும் ஜீப்பில் ஏற்றிக்கொண்டு திருவான்மையூருக்கு வந்து குறிப்பிட்ட இரும்பு கடை வாசலில் இறங்கினதும், மாலிக் இந்த கடையில் விசாரிங்க என்று விட்டு தயாளன் அந்த தெருவில் வேறு என்னென்ன கடைகள் இருக்கின்றன என்று பார்த்தார். 2 நிமிடங்களில் மாலிக் வந்தார். சார், இவன் இந்த கடையில் தான் கம்பி வாங்கியிருக்கான். கையில் பேண்டேஜ் போட்டவன்னு சொல்லி கேட்டதால் ஞாபகமாக சொல்கிறாங்க. கம்பி வளையவும் செய்யணும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும்னு சொல்லி கேட்டானோ. பேண்ட்டு பேக்கெட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி சுருட்டி கொடுக்க சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டு பில்லை அங்கேயே கிழிச்சு போட்டுட்டு போயிட்டானோ. அவனை பற்றி வேறு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும், வாங்க இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் நடக்கலாம். ஆட்டோ டிரைவர்கிட்ட இப்போ தான் கை கட்டு போட்டுக்கிட்டு வர்றேன்னு சொல்லியிருக்கான். அதனால் பக்கத்தில் ஏதாச்சும் ஆஸ்பத்திரி தன் வாக்கியத்தை சொல்லி முடிப்பதற்குள் தயாளன் தூரத்தில் கூட்டல் குறி சின்னத்துடன் அன்பு கிளினிக் என்ற போஸ்டரை பார்த்தார். வாங்க மாலிக், அங்கே விசாரிக்கலாம். இருவரும் அந்த ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்தார்கள். கிளினிக் நடுத்தரமாக இருந்தாலும் சுவர்களில் எல்லாம் வால்பேப்பர் ஒட்டி மிக நீட்டாக இருந்தது. ரிசப்ஷன் மேஜையில் அமர்ந்திருந்த பெண் சிலருக்கு டோக்கன் வழங்கி கொண்டிருக்க தயாளன் போய் நின்றதும் புன்னகைத்து எஸ் சார் என்றாள். முந்தா நாள் சாயங்காலம் தாமஸ்னு ஒரு ஆசாமிக்கு வலது முழங்கையில் உங்கள் ஆஸ்பத்திரியில் கட்டு போடப்பட்டதான்னு தெரியணும். அவர் இங்கே அட்மிட் ஆகியிருந்தாரா சார்? இல்லை, அவுட் பேஷண்ட்டாக வந்து கட்டு போட்டுக்கிட்டு போயிருக்காரு. ஒரு ஆட்டோவில் மோதினா சின்ன விபத்தில் காயமாகி வந்திருக்காரு. 1 மினிட் சார். அந்த பின் ஒரு நோட்டு புத்தகத்தை புரட்டி அதில் முந்தா நாள் தேதியில் பார்த்து கொண்டே வந்து, ஆமாம் சார், தாமஸ் இதோ பேர் இருக்கே, இங்கே தான் சிகிச்சை கொடுத்துருக்கோம். ஐ ரிமெம்பர் நவ். சாயங்காலம் 6 மணி இருக்கும் அவர் வந்தப்போ. கருப்பாக இருந்தார். நான் தான் 10 ரூபாய் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணேன். வலது முழங்கையில் தான், ரத்த காயம்தான். ஆனால் டாக்டர் பார்க்க வேண்டிய அளவுக்கு இல்லை. அதனால் ரத்னாங்கிற நர்ஸை விட்டே ட்ரீட் பண்ணி அனுப்பிச்சேன். அவன் அட்ரஸ் நோட் பண்ணலையா? இங்கே அட்மிட் ஆகிறதா இருந்தால் அதெல்லாம் கேட்போம். இல்லைன்னா பேர் போட்டு ரசீது போடுறதுக்காக பேர் மட்டும்தான் கேட்போம். அவன் வேறு ஏதாவது பேசினானா? என்கிட்ட காயம் கட்டு போடணுன்னு சொன்னான், அவ்வளவுதான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த நர்ஸ் கிட்ட ஏதாவது அவன் பேசியிருக்கலாம். அவங்கள கொஞ்சம் கூப்பிட முடியுமா? ரத்னா சிஸ்டர் இன்றைக்கி லீவ் சார். நாளைக்கு தான் வருவாங்க சார். நான் உங்களுக்கு இன்னொரு தகவல் தர முடியும். சொல்லுங்கள். கட்டு போட்டுக்கிட்டு போகிறப்போ ஒரு ஃபோன் செய்யணும்னு என்கிட்ட பர்மிஷன் கேட்டான். இங்கே அனுமதிக்கிறது இல்லை. வாசல்லையே ஒரு ஊனமுற்றோர் பப்ளிக் பூத் இருக்குது, அங்கே போய் பேசுங்கன்னு சொன்னேன். தேங்க்யூ வெரி மச். வாசலில் இருந்த பூத்திற்கு வந்தார்கள். உங்கள் பூத்தில் இருந்து பேசப்படுற எல்லா நம்பர்களையும் குறிச்சிக்கிற பழக்கம் உண்டு இல்லையா என்றார் தயாளன். ஆமாம் சார். முதல் நம்பர் கேட்டு குறிச்சி நான் தான் டயல் செஞ்சு பார்ட்டிக்கிட்ட கொடுப்பேன் என்றான். முந்தா நாள் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இந்த ஆஸ்பத்திரிலேருந்து வலது கையில் ஒரு கட்டோட வந்து கருப்பான ஒரு ஆள் வந்து உங்கள் பூத்துலேருந்து பேசியிருக்காரு. அது என்ன நம்பர்னு தெரியும்? அவன் புத்தகத்தை புரட்டினான். கரெக்டாக சொல்ல முடியாது சார். நான் 8 மணி வரைக்கும் பூத்து வச்சுருப்பேன். இதோ இந்த நம்பர்லேருந்து சாயங்காலம் 5 மணிக்கு நான் வந்து உட்கார்ந்தப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க.
அது வரைக்கும் என் மச்சான் இருந்தான். இந்த நம்பர்களில் அவன் பேசினது எந்த நம்பர்னு எப்படி சார் சொல்ல முடியும் என்றான். அவன் காட்டிய எண்ணிலிருந்து கடைசி எண் வரை 20க்கும் மேற்பட்ட எண்கள் குறிக்கப்பட்டிருந்தன. யோசித்தார் தயாளன். மாலிக், இந்த நம்பர்ஸ் அத்தனையும் குறித்து வச்சுக்கோங்க, சொல்கிறேன். குறித்து கொண்டார் மாலிக். வாங்க ஸ்டேஷனுக்கு போகலாம். ஸ்டேஷன் வந்ததும் டைரக்டரி என்கொயரியை கூப்பிட்டு இந்த நம்பருக்கு உரிய விலாசங்களை விசாரித்து எழுதிக்குங்க என்றார். அரை மணி நேரத்தில் அத்தனை விலாசங்களும் கிடைக்க அவற்றில் ஒரு விலாசமாக விஸ்வமூர்த்தியின் விலாசமும் இருந்தது. தயாளன் எழுதி கொண்டார். இது ஒரு சாலிடான ஆதாரம் மாலிக். தாமஸ் விஸ்வமூர்த்தியோட ஃபோனில் பேசியிருக்கான். இப்போது நாம் விஸ்வமூர்த்தியை கொஞ்சம் தெம்போட சந்திக்கலாம் என்றார். அத்தியாயம் 14. தனது ஏற்றுமதி நிறுவனத்தின் அலுவலகத்தின் தனி அறையில் இருந்த விஸ்வமூர்த்தியை கதவு திறந்து எக்ஸ்கியூஸ் மீ என்று விட்டு உள்ளே வந்த தயாளன் புன்னகைத்தார். எஸ், உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல விசாரணைக்காக நீங்கள் வேணும், அப்புறம் தாமஸ் எங்கே தலைமறைவாக இருக்காங்கிற கேள்விக்கு பதில் வேணும். தாமஸ்? என்ன சொல்கிறீங்க? எனக்கு எதுவும் புரியலை. தாமஸ் தெரியாது. தாமஸ் உங்கள் பழைய பார்ட்னர் கங்காதர்கிட்ட ஒரு வருஷம் முன்னாடி வேலை பார்த்தவன். இப்போது தன் தொழிலை மாற்றிக்கிட்டு மாமாவாயிட்டான். உங்களுக்கு அப்பப்போ பொண்ணுங்களை சப்ளை பண்ணுறவன் தெரியாது? விஸ்வமூர்த்தி முகம் கருத்து போனார். அது என்னோட பர்சனல் விஷயம். அதுக்காக உங்களுக்கு பிடிக்காதவங்களை கொலை செய்ய செல்வீங்க. நாங்கள் கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? கொலையா? என்ன கொலை? பாவம் சார், உங்களுக்கு சுமாராக தான் நடிப்பு வருது. கங்காதரோட பொண்ணு பிரதீபாவை உங்கள் பையன் ஜோஷியா ஆசைப்பட்டானா? அதுக்காக நீங்கள் பகையை கூட மறந்து பொண்ணு கேட்டிங்களா? கங்காதரை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிச்சாரா? அதனால் நீங்கள் பிரதீபாவோட காதலன் தேவாவை தாமஸ் மூலமாக கொலை செஞ்சிங்களா? அதனால தான் நான் இங்கே வந்தேன். நோ, பொண்ணு கேட்டது உண்மை. நான் தாமஸை விட்டு யாரையும் கொலை செய்ய சொல்லலை. தாமஸ் எனக்கு அஃப்கோர்ஸ் பொண்ணுங்க அனுப்புவான், அது உண்மை. பாதி ஒப்புக்குவீங்க இங்கே, மீதிய ஸ்டேஷனில் விசாரணைக்கு அப்புறம் ஒப்புக்குவீங்களா? வாங்க, சகலத்துக்கும் ஆதாரம் வச்சுருக்கேன், வாங்க போகலாம். அரசு வாரண்ட் இருந்தாங்க, படித்து பார்த்துட்டு சட்டுன்னு புறப்படுங்க. தயாளன் பாக்கெட்டிலேருந்து வாரண்ட் எடுத்து காட்ட முகம் வெளியினார் விஸ்வமூர்த்தி. ஐயோ, நான் சொல்கிறத நம்புங்க. ஸ்டேஷனுக்கு போனதும் நம்புகிறோம், வாங்க என்றார் தயாளன். பிரதீபாவுக்கு ஃபோன் செய்தார் தயாளன். விஸ்வமூர்த்தியை கைது செஞ்சிட்டோம். தாமஸை ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருக்கோம். அவனையும் பிடிச்சிருவோம் கூடிய சீக்கிரத்தில். அப்படியா? ஆமாம், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணத்தான் கூப்பிட்டேன். அப்பா கிட்ட விவரம் சொல்லுங்கள். கோர்ட்டில் கேஸ் நடக்கிறப்போ போலீஸ் தரப்பு சாட்சியங்களை ஒருத்தராக அவரையும் ஆஜர்படுத்த வேண்டியிருக்கும். சொல்கிறேன் சார். நீங்கள் யாருக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்து என்ன சார்? என் தேவா எனக்கு இல்லாமல் போயாச்சு. தைரியமாக இருங்க ப்ளீஸ். ரிசீவரை வைத்த தயாளன் மாலிக்கை அழைத்தார். என்ன சொல்கிறார் விஸ்வமூர்த்தி? தான் பொண்ணு கேட்டு அவமானப்பட்டது ரோஷமாக கத்தினதை ஒத்துக்கிறாரு. தாமஸ் தனக்கு பொண்ணுங்க சமாச்சாரத்தில் அறிமுகம் உண்டுங்கிறத ஒப்புக்கிறார். ஆனால் தேவாவை கொலை செய்ய நான் அவனை ஏவலைன்னு மறுபடி மறுக்கிறார் சார் என்றார் மாலிக். தயாளன் யோசனையாக தன் தாடையை தடவினார். ஒலித்த டெலிஃபோனை எடுத்து தன் பெயரை சொன்னார். சார், திருவான்மையூர் அன்பு கிளினிக்லேருந்து நர்ஸ் ரத்னா பேசுகிறேன். நேற்று கிளினிக் வந்து தாமஸ் பற்றி விசாரிச்சிங்களாம். என்னை ஃபோன் செய்ய சொல்லியிருந்தீங்களாம், அதான் செஞ்சேன். அதாவதுமா, அந்த தாமஸ் உங்ககிட்ட கட்டு போட்டுக்கிட்டது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது தானே? இருக்குது சார். அவனை நாங்கள் தேடிட்டு இருக்கோம். அவனை பற்றி ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைக்காதான்னு தான் விசாரிக்கிறோம். உங்ககிட்ட அவன் ஏதாவது பேசினானா? சார், அது ரொம்ப சின்ன காயம் சார். டிஞ்சர் தடவி விட்டேன். தேவைப்பட்ட ஒரு பிளாஸ்டிக் போட்டுக்கிட்டா போதும்னு சொன்னேன். அவர் பிடிவாதமாக பேண்டேஜ் போடணும்னு சொன்னார். நான் தேவையில்லைன்னு சொல்லியும் வற்புறுத்தினார். சரின்னு போட்டால் நல்லா பெரிய பேண்டேஜாக போடுங்க, இதை காமிச்சு என் காதலியை கொஞ்ச நேரம் அதிர்ச்சி அடைய வைக்கணும்னு சொன்னார். சரின்னு நான் தேவையே இல்லாத அந்த சின்ன காயத்துக்கு பெரிய பேண்டேஜாக போட்டு விட்டேன். அந்த காதலி யாருன்னு சொன்னானா? இல்லை சார், அது எதுவும் சொல்லலை. மேலும் விசாரித்து விட்டு ஃபோனை வைத்த தயாளன் யோசித்தார். மாலிக்கை பார்த்தார். பேசிய விவரம் சொன்னார். மாலிக், இந்த கேஸ் முழுக்க ஒரு அற்புதமான சதிப்பின்னலிலேயே ஒரு சந்தேகம் எனக்கு வந்திருக்கு. இப்போது நான் சொல்கிற ஒரு காரியத்தை நீங்கள் உடனே செய்யுங்க என்ற தயாளன் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை விவரித்தார். அத்தியாயம் 15. இன்ஸ்பெக்டர் தயாளன் உற்சாகமாக குரலில் டெலிஃபோனில் பேசினார். மிஸ்டர் கங்காதர் ப்ளீஸ் ஸ்பீக்கிங். ஒரு குட் நியூஸ் சார். தாமஸை நாங்கள் கைது செய்துட்டோம். ஆனால் அவன் எதுவும் பேச முடியாமல் மயக்கமான நிலையில் இருக்கான். ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம். அவன் தாமஸ் தானானே ஒரு சின்ன டவுட் இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் சப் இன்ஸ்பெக்டர் மாலிக் உங்கள் வீட்டுக்கு வருவார். கொஞ்சம் சிரமம் பார்க்காம அவரோட வந்து தாமஸை நீங்கள் அடையாளம் காட்டணும் சார். செய்கிறேனே. தேங்க்யூ சார் என்று வைத்தார் தயாளன். இன்ஸ்பெக்டர் தயாளனும் மாலிக்கும் மற்றும் சில கான்ஸ்டபிள்களும் ஒரு ஜீப்பில் கங்காதர் பங்களாவிற்கு வந்து இறங்கினார்கள். உள்ளே வந்தார்கள்.
என்ன இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க என்றார் கங்காதர். ஒரு பெரிய மனுஷங்களை கைது செய்ய நிறைய பேர் வந்தாதான் சார் பந்தாவாக இருக்கும் என்றார் தயாளன். கங்காதர் முகம் வெளியிற அருகில் இருந்த பிரதீபா அதிர்ச்சி விட்டார். என்ன சார் மறுக்க போறீங்களா? தாமஸை நீங்களே செட்டப் பண்ணி தேவாவை கொலை செய்ய வச்சு அந்த பழைய விஸ்வமூர்த்தி மேலே ரொம்ப அழகாக திசை திருப்பினதை எல்லாம் மறுக்க போறீங்களா? இல்லை, நானாவது வந்து சாரி சார், நான் உங்களுக்கு ஃபோன் செஞ்சப்போ தாமஸை அரெஸ்ட் செய்யலை, ஆனால் இப்போது அரெஸ்ட் செய்தாச்சு. அவனை தட்டி தட்டி விசாரிச்சாச்சு, அவன் எல்லாம் சொல்லியாச்சு. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே உங்கள் மேலே சந்தேகம் இருந்தது, ஆனால் அது விஸ்வமூர்த்தி மேலே மாறிடுச்சு. நீங்கள் உங்கள் டிரைவர் மூலமாக மாற்றிட்டீங்க. தாமஸ் வீட்டில் வேணும்னே ஒரு செலவு கணக்கை குறிப்பை கசக்கி போட்டு என் கவனத்தை திருப்பிட்டீங்க. ஐயோ, எனக்கு எதுவுமே புரியலை என்றாள் பிரதீபா. தெளிவாக சொல்கிறேம்மா பிரதீபா என்றார் தயாளன். உங்கள் அப்பா பம்பாய் வியாபாரி பையனுக்கு உன்னை கல்யாணம் செய்து தர வாக்கு கொடுத்துட்டாரு. அதனால வியாபார ரீதியாகவும் நிறைய நன்மை இருந்தது. அப்போ தான் நீ தேவாவை லவ் பண்ணுற மேட்டர் லேசாக தெரிய வந்துச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் தான் விஸ்வமூர்த்தி பொண்ணு கேட்டு வந்து அவமானப்படுத்தப்பட்டு போனார். உன் காதலையும் துண்டிக்கணும், விஸ்வமூர்த்தி மேலே உள்ள பழைய பகையும் தீர்த்தாகணும். என்ன செய்யலாம்னு யோசிச்சாரு. தங்கிட்ட 1 வருஷம் முன்னாடி வேலை பார்த்த தாமஸ் இப்போ விஸ்வமூர்த்தியோட சைடில் இருக்கான்னு டிரைவர் மகேந்திரன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாரு. தாமஸை வரவழைச்சார், ரகசியமாக பேசினார். தாமஸ் தேவாவை கொலை செய்யணும், அந்த கொலையை செய்ய சொன்னது விஸ்வமூர்த்தின்னு நிரூபணமாகணும். அது மாதிரி செஞ்சுட்டு தலைமறைவாக போயிட்டா 2 லட்சம் தரேனார். தாமஸ் பணம்னா பறக்கிறவன், நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி செய்கிறேன்னுட்டான். நாளைக்கு கொலை நடந்தப்புறம் போலீஸுக்கு முதல் சந்தேகம் தம் மேலே வந்து அப்புறம் அது விலகணும்னு நினச்சார் உங்கள் அப்பா. அதனால் டிடெக்டிவ் ஏஜென்சியில் அவர் பேரையே சொல்ல சொன்னார். வீட்டை காலி பண்ண சொன்னார். மாவு மில் பின்னாடி வீடுன்னு தன் டிரைவர்கிட்ட என்கிட்ட சொல்ல சொன்னார். அங்கே போனால் அந்த செலவு கணக்கு சீட்டு கிடைக்க வச்சார். இதெல்லாம் விட பெரிய பிளான் என்னென்னா, வேணும்னே சின்னதாக கையில் காயம் செஞ்சுக்கிட்டு அதுக்கு கட்டு போட்டுக்கிட்டு அங்கங்கே விசாரித்தா விடை கிடைக்கிற மாதிரி க்ளூ விட்டு டெலிஃபோன் பூத்துலேருந்து விஸ்வமூர்த்தி நம்பரை கூப்பிட்டு ஆட்டோவில் தேவையில்லாமல் தகவல் சொல்லிட்டான் தாமஸ்னு. கையில் கட்டுன்னா யாரும் அடையாளம் மறக்க மாட்டாங்க. போலீஸ் விசாரணையில் நூல் பிடிச்ச மாதிரி டப்புன்னு ஒவ்வொருத்தராக விவரம் சொல்லி அந்த விஸ்வமூர்த்தியோட ஃபோனில் பேசினதை தெரிய வைக்க அத்தனை ஏற்பாடு. ஆனால் தாமஸ் ஒரு விஷயத்தில் சறுக்கிட்டான். சின்ன காயத்துக்கு பெரிய கட்டு போட சொன்னான். அதுதான் என்னை சந்தேகப்பட வச்சது. விஸ்வமூர்த்தியும் எல்லாம் ஒத்துக்கிட்டார். ஆனால் கொலைக்கு காரணம்தான் இல்லைன்னு மறுபடி மறுத்தார். ஆக அப்போ தான் நான் கங்காதரை சந்தேகப்பட்டேன். உடனே அவரோட டெலிஃபோனை டேப் பண்ண ஏற்பாடு செஞ்சேன். தாமஸை பிடிச்சிட்டோம்னு பொய் தகவல் கொடுத்தேன். தாமஸ் இவர் திட்டப்படி பெங்களூரில் லாட்ஜ் எடுத்து தங்கியிருக்கான். இவருக்கு பயம் வந்து ஃபோனில் பெங்களூரில் இருக்கிற அவனோட பேசி நிஜமாகவே அவனை கைது செஞ்சுட்டாங்களான்னு தெரிஞ்சுக்க பார்த்தார். அந்த பேச்சை டேப் செஞ்சு பெங்களூரு போலீஸ்க்கு தகவல் தந்து தாமஸை பிடிச்சி இங்கே கொண்டாந்துட்டோம். அவன் எல்லாம் கக்கிட்டான். கங்காதர் தலை குனிந்து மௌனமாக நிற்க அவரை சுட்டி எரிப்பது போல பார்த்தாள் பிரதீபா. டாடி, உங்களை டேடின்னு சொல்லவே வெக்கமாக இருக்குது. உங்கள் சுயநலத்துக்காக என் தேவாவை கொலை செஞ்சிட்டிங்களே டாடி. என் கனவை எல்லாம் கலைச்சிட்டிங்களே டாடி. என்னை மன்னிச்சிருமா என்றார் கங்காதர் கண்கள் கலங்க. நோ, உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்ற பிரதீபா குலுங்கி ஆழத்துவங்க. கங்காதர் மௌனமாக கைகளை நீட்டி விலங்கை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு நடந்தார். இன்ஸ்பெக்டர் தயாளன் அழுது கொண்டிருக்கும் பிரதீபாவை பரிவுடன் பார்த்தார். தைரியமாக இருமா பிரதீபா என்றார். முற்றும். இதுவரைக்கும் கதையை பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மேலும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.